Good morning friends. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா soil mechanicsல shear strength of soil நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? previous வீடியோல வந்து பாத்தீங்கன்னா stress distribution of soil என்னன்னு பார்த்தோம் நம்ம. சரிங்களா? point load, uniform distributed load and various line load அப்படினு சொல்லிட்டு நம்ம அதுல எப்படி stress வந்து distribute ஆகுது, அதோட ஃபார்முலா என்ன தியரம் யூஸ் பண்றோம். சரிங்களா? அதோட R by Z வேல்யூ எந்த ரேஞ்சில வருது, எப்போ வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வருது, எந்த டைரக்ஷன், அதாவது இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கா, ஹரிசாண்டல் டைரக்ஷன் அப்படினா always decreasing, vertical direction அப்படினா increasing up to particular point அப்படி நாம சொல்றோம். சரிங்களா? horizontal direction R by Z value increase ஆச்சுனா sigma value நமக்கு decrease ஆகும், vertical direction நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு increase ஆகும் up to particular point அப்படினு சொல்லிட்டு நம்ம டீடைல் எல்லாமே நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா shear strength of soil ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? எஸ், போலாங்களா? எஸ். So what is meant by shear? Resistance of meaning of shear அப்படி என்னன்னா first see, so இதுதான் நம்மளுடைய ஒரு soil medium. ஓகே, ஸோ இப்போ நம்ம லோடு வந்து அப்ளை பண்ணுறோம், ஆர் சம் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? சம் ஸ்ட்ரெஸ் ஆர் லோட். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நம்ம ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் சிக்மா 3, திஸ் இஸ் சிக்மா 1 எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஸோ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா the stress distribution, okay, the stress distribution, okay, with respect to of some angle, are perpendicular to the direction of the stresses அப்படினு சொல்றோம். perpendicular to the direction of the stress or parallel to the direction of the stress or some oblique plane அப்படி நமக்கு நடக்குது அப்படின்னா ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் நமக்கு வந்து ஷியர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பேரலாக ஆக்ட் ஆகாம சம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் நமக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த மேக்ஸிமம், ஓகேங்களா, அந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஷியர் பிளேன் இருக்குல்லைங்க, அது பேர் தான் பிளேன் ஆஃப் ஆப்ளிக்விட்டி அப்படின்னு சொல்கிறோம், ஆங்கிள் ஆஃப் ஆப்ளிக்விட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஷியர் ரெசிஸ்டன்ஸ் பிளேன் தான் நமக்கு டீட்டா, the plane of oblique plane அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இதான் நமக்கு வந்து what is shear strength அப்படின்றதுக்கான மீனிங் இதுதான். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பாருங்க, shear strength of soil, the resistance shear of the soil grains அப்படினோ. ஸோ இப்போ யார் ரெசிஸ்ட் பண்றாங்க இந்த இடத்துல வந்து shear வந்து ரெசிஸ்ட் பண்றது அதனுடைய soil grains தான். இன்னொரு இருக்காரு, அவர் யாரு, அவர் தான் வந்து cohesion அப்படின்னு நம்ம சொல்றோம். cohesion and pi, C pi அப்படின்னு நம்ம சொல்றோம். C for clay, pi for angle of internal friction or shear resistance angle அப்படின்னு சொல்லுவாங்க, depending upon the soil property. ஓகே, இது ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாயில நம்ம படிச்சிருக்கோம் டீட்டெயிலா. ஓகேங்களா? எஸ். ஓகே, ஸோ இப்போ ஷியர் ரெசிஸ்டன்ஸ் இது நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிசன் இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஷியர் ஸ்ட்ரென்த் டவ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா 2 மைனஸ் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைட் பை 2 இன்டூ சைன் 2 டீட்டா ஆர் பி பை 2a சைன் 2 டீட்டா அப்படின்னு படிச்சோம். டேரக்டர் லோட் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? சேம் ஃபார்முலா தான் இங்கே என்ன அப்படின்னா, ஸோ சேம் நம்ம பிளேன் எடுத்துக்கிறோம். This is the sigma 3 major principal plane, sigma 1 is the minor principal plane. Major principal plane நமக்கு vertical plane தான் major principal plane, horizontal plane வந்து minor principal plane அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ shear strengthக்கான ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் டெரிவேஷன் நம்ம வந்து போட்டுக்க முடியாது. ஓகே, நமக்கு டைமும் இல்லை. ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்த டீட்டா, வாட் இஸ் மீன் டீட்டா, கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் shear resistance, the critical angle. ஓகே, அந்த மேக்ஸிமம் shear resistance கூடிய ஒரு ஆங்கிள் தான் நமக்கு வந்து டீட்டா சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டீட்டா, ஸோ அப்போ டீட்டா நமக்கு என்ன வேல்யூ அப்படின்னா, டீட்டா சி கிரிட்டிக்கல் ஆங்கிள் இன் மேஜர் பிரின்சிபல் பிளேன் எவ்வளோ இருக்குன்னா 45 + π/2 அப்படின்னு சொல்லுவோம். 45 + π/2 மேக்ஸிமம் ஷியர் ரெசிஸ்டன்ஸ் 45 டிகிரி, அதில் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா π/2, ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா 0 நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஓகே, இதுதான் நம்ம கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 1 minute. எஸ். ஸோ இப்போ மேஜர் பிரின்சிபல் பிளேன் ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. மேஜர் பிரின்சிபல் பிளேன், வாட் இஸ் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் இன் மேஜர் பிரின்சிபல் பிளேன், 45 + π/2 அப்படி சொல்லி ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் டிவைட் பை 2. மைனர் பிரின்சிபல் பிளேன்ல 45 - π/2. ஓகேங்களா? 45 - π/2 இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் மார்க் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, த ஆங்கிள் ஆஃப் கிரிட்டிக்கல் பிளேன் தான் நமக்கு டீட்டா சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பைன்றது ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஆர் ஷியர் ரெசிஸ்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஷியர் ரெசிஸ்டன்ஸ் ஆங்கிள், கிரைன் டு கிரைன் கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆங்கிள் கூட சொல்லலாம். சரிங்களா? எஸ். அப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? சேம் ஃபார்முலா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிசனில் வெறும் நார்மல் ஸ்ட்ரெஸ் மட்டும் ஆக்சுவலாக ஃபார்முலா நமக்கு என்ன, சிக்மா 1 + சிக்மா 2 டிவைட் பை 2 ப்ளஸ் ஆர் மைனஸ், ஸோ இதில் மேக்ஸிமம் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைட் பை 2 இன்டூ காஸ் 2 டீட்டா. சேம் பர்சன் படிச்சிருக்கோம். இதே ஷியர் ஆக்ட் ஆச்சுன்னா டவ் XY சைன் 2 டீட்டா அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சேம் ஃபார்முலா, எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாங்க. ஏன்னா சிக்மா 1 தான் இருக்காரு, சிக்மா 3 நமக்கு அடிஷனலாக வராது, சிக்மா 2 + சிக்மா 3. ஓகே, எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு ஒரு தியரி சொல்கிறாங்க. ஓகே, ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில், இப்போ தான் நம்ம ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயிலுக்கு நமக்கு இதெல்லாம் நம்ம பேசிக். ஓகே, இந்த பேசிக்கில் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் என்ன இதுதான். ஓகே, ஸோ இந்த மோர்ஸ் கூலும் தியரி. ஓகே, இந்த மோர்ஸ் கூலும் தியரி என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா
not depending upon the only critical angle, it's depending upon the angle of shearing resistance and cohesion of the soil அப்படினு சொல்றாங்க. cohesion of the soil and the angle of internal friction or angle of shear resistance depend பண்ணி தான் எங்களுக்கு இருக்கும் அப்படினு சொல்றாரு. tau is equal to ஃபார்முலா சொல்றாரு Coulomb's theory, Morse Coulomb. tau is equal to c plus sigma tan phi அப்படின்றாரு. tau is equal to c by sigma, c plus sigma tan phi. இந்த sigma நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த ஃபார்முலா இங்க இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்ல நமக்கு சாயிலோட ப்ராப்பர்ட்டி கொடுத்தாங்கன்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் தெரியும் இல்லைங்களா, எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் போர் வாட்டர் பிரஷர். ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில நம்ம படிச்சோம் இல்லைங்களா. எஸ், ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ ஆப்ளிக்யூட்டி பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ளிக்யூட்டி பிளேன் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் ஷியர் ரெசிஸ்டன்ஸ் பிளேன், அந்த மேக்ஸிமம் ஷியர் ரெசிஸ்டன்ஸ் பிளேன் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ளிக்யூட்டி பிளேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேக்ஸிமம் ஷியர் ரெசிஸ்டன்ஸ் பிளேன் இஸ் ஆப்ளிக்யூட்டி பிளேன், ஆப்ளிக்யூ பிளேன். ஓகே, without shear failure, shear failure எங்களுக்கு இருக்காது. without shear failure the maximum angle is known as oblique plane, oblique plane. ஓகே, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், ஸோ கூலம் தியரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் போடுறாரு, ஒரு கிராஃபிக்கல் ரிப்ரஸன்டேஷன் தான். நம்ம படிச்சிடும் இல்லையா மோர் சர்க்கிள், அவரே தான் நமக்கு. ஓகே, ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன், சியர் ஸ்ட்ரெஸ் இன் ஒய் டைரக்ஷன். எங்களுக்கு கிளே சாயில், ஒரு கிளே சாயில் இருக்குது அப்படின்னா இது மட்டும் தான் எங்களுக்கு பிளாஸ்டிக் கிளேக்கு இது மட்டும் தான் நமக்கு வரும். ஓகே, பிளாஸ்டிக் மெம்பருக்கு எப்படி இருக்கும், நமக்கு ஒரு பிளாஸ்டிக் மெட்டலுக்கு இப்படி தான் நமக்கு இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சி பை சாயில், எங்களுக்கு வந்து சி ப்ளஸ் பை இருக்குது அப்படின்னா எப்படி வரும், நமக்கு வெறும் சாண்டு மட்டும் இருந்தால் இது மட்டும் தான் எங்களுக்கு வரும், கீழே இருக்கிறது வராது, வெறும் சாண்டுக்கு இது மட்டும் தான் நமக்கு வரும். ஓகே, இது நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ டவு ப்ளஸ் சி ப்ளஸ் சிக்மா டேன் பை, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃபிக்ஷன் வச்சு ஃபார்முலா எழுதிட்டார் இவர். ஓகே, ஸோ இப்போ இது எந்த கேஸுக்கு நமக்கு வரும் அப்படின்னா இது டென்ஸ் சாயிலுக்கு நமக்கு வரும், சி பை சாயிலுக்கு நமக்கு வரும். ஓகேங்களா, ஓவர் கன்சாலிடேட்டட் டென்ஸ் சாண்டுக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வரும். ஓகே, இது டீட்டெயிலாக இருக்குது நமக்கு. சியூனா என்ன, சிடினா கன்சாலிடேட் ட்ரைன் டெஸ்ட்டு, கன்சாலிடேட் அன்ட்ரைன் டெஸ்ட்டு, ஓகே, அன்கன்சாலிடேட் அன்ட்ரைன் டெஸ்ட்டு, அதுக்கு என்னென்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே நம்ம படிப்போம். ஓகேங்களா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து அடுத்த டெஸ்ட்டில் போகுது நமக்கு. ஓகே, எஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில வந்து பேசிக்னே நான் சொல்லிட்டீங்க, என்னென்ன நார்மல் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த சாயிலை பேஸ் பண்ணி, ஒரு சாயிலை பேஸ் பண்ணி எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் வேரி ஆகுது. ஒரு சாயில், அதாவது ஃபைன் கிரைன் சாயில், கோர்ஸ் கிரைன் சாயில், அடுத்தது கிளே அண்டு செல்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே பண்ணுது ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயிலில், என்னென்ன ப்ராப்பர்ட்டி வந்து அந்த இடத்துல வந்து முக்கியமாக தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, எஸ். கோர்ஸ் கிரைண்ட் சாயில் அப்படின்றோம். கோர்ஸ் கிரைண்ட் சாயில் நமக்கு தெரியும் இல்லையா, 75 மைக்ரான்ஸில் மோர் தென் 75% பாஸ் ஆயிடுச்சு, மோர் தென் 75% ரீட்டைன் ஆயிடுச்சுன்னா கோர்ஸ் கிரைன் சாயில். 75 மைக்ரான்ஸில் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மோர் தென் 50% அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் கிரைன் சாயில். எஸ், மோர் தென் 50% பாஸ் ஆகிருக்கும். ஓகே, எஸ், அது வந்து ஃபைன் கிரைன் சாயில். இதுக்கு வந்து கிளே அண்ட் செல்ட், இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ கோர்ஸ் கிரைன் சாயில், ஃபைன் கிரைன் சாயில், கிளே. கோர்ஸ் கிரைன் சாயில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டியூ டு இன்டர்லாக்கிங் ஆஃப் கிரைண்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றோம். அப்போ கோர்ஸ் கிரைன் சாயிலில் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிடைக்கிறது இன்டர்லாக்கிங் ஆஃப் தி கிரைண்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த இடத்துல பை கிடையாது, அதாவது என்னென்னா ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் எங்களுக்கு கிடையாது, சாரி கிளே கிடையாது, கொகிஷன் எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் மட்டும் நமக்கு இருக்குது. கிளே அதாவது எங்களுக்கு கொகிஷன் வேல்யூ எங்களுக்கு 0 அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா, அவருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சாண்ட். ஃபைன் கிரைன் சாயில், ஃபைன் கிரைன் சாயில் அப்படின்னு நமக்கு ரெண்டுமே இருப்பாங்க. சி பை சாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில்ட், ஓகேங்களா, சி பை சாயில் வந்து சி அண்டு பை சாயில், சி வேல்யூ இருக்கும், பை வேல்யூ இருக்கும், கொகிஷனும் இருக்கும், அதாவது கிளே சாயில், பை ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இருக்கும். சாண்டி சாயில் அப்போ ரெண்டும் மிக்ஸ்டு. அப்போ ஃபைன் கிரைன் சாயில் ஃப்ரிக்ஷன் அண்டு கொகிஷன் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கொடுப்போம். அவங்க யார் அப்படின்னா சில்ட். ஓகே, கிளே எங்களுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் எனக்கு இருக்காது, ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0. ஓகே, ஒன்லி ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் கிளேக்கு வந்து 0, இங்கே வந்து கொகிஷன் 0, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அப்போ எங்களுக்கு வந்து கொகிஷன் மட்டும்தான், சி வேல்யூ மட்டும்தான் வாட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இருக்கும். ஓகே, வேறு எதுவும் உங்களுக்கு கிடையாது. ஓகே, அந்தமாரி ஸோ டேரெக்டாக இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ டவு மேக்ஸ் கூலும்ஸ் தியரி தான், மோர்ஸ் கூலும் தியரி. டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் சிக்மா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இன்டூ டேன் பை. இதுதான் ஃபார்முலா. இந்த ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யாருக்கு சூட்டபிள், சி அண்டு பை சாயில், ஏன்னா சி வேல்யூ இருப்பார், ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் பை வேல்யூ இருப்பார். ஓகே, எஸ். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வரும் நம்ம கிளே சாயில். நீங்கள் கிளேக்கு என்ன சொன்னீங்க, ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் 0ன்னு சொல்லிட்டீங்க. எஸ், tan 0 வேல்யூ நமக்கு என்னது, tan 0 வேல்யூ 0 தான், tan இன்ஃபினிட்டி தான் நமக்கு 90. ஓகே, tan 0 வேல்யூ நமக்கு 0, அப்போ இந்த முடிஞ்சு போச்சு. அப்போ டவு மேக்ஸ் யார், சி மட்டும் தான் நமக்கு ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, சி. ஓகே, எஸ். அடுத்து பாருங்கள், கிளே சாயில் 0ன்னு சொல்லிட்டீங்க. யாருக்கு வந்து கிளே கொகிஷன் 0, எங்களுக்கு
ஃபைன் கோர்ஸ் கிரெயின் சாயில், அதாவது சாண்டுக்கு சாண்ட் அப்படி அவன் சாண்ட்னு சொல்லிடுவான், கோர்ஸ் கிரெயின் சாயில் ஃபைன் கிரெயின் சாயில்னு சொல்ல மாட்டாங்க, சாண்டு கிளே அதை சொல்லிடுவாங்க தெளிவாக. அப்போ சாண்ட் அப்படிங்கும்போது கொகிஷன் எங்களுக்கு என்னது 0. அப்போ டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணிக்கோங்க. டவு மேக்ஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் சிக்மா tan ஃபைவ்ல சி வந்து 0 ஆயிரும். அப்போ சிக்மா இன்டூ tan ஃபைவ் தான் நமக்கு ஃபார்முலா. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், சரி ஓகே. இப்போ எங்களுக்கு பிளேன், அதாவது நமக்கு ஆங்கிள் பிட்வீன் ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் எங்களுக்கு வேணும். அப்போ ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ்னால் ஃபர்ஸ்ட் என்ன, ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா நார்மல் ஸ்கொயர் ப்ளஸ் டவு ஸ்கொயர் அண்டர் தி ரூட் அப்படின்றோம். இது ஃபார்முலா என்ன வரும்னா f1 ஸ்கொயர் ப்ளஸ் f2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் f1 f2 இன்டூ காஸ் டீட்டா நமக்கு வரும். அப்போ டீட்டா வேல்யூ இந்த இடத்துல 90 டிகிரி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படிங்கும்போது 90 டிகிரி அப்படி போகும்போது இது 0. ஓகேங்களா, காஸ் 90 0 தானே நமக்கு. அப்போ பேலன்ஸ் இது மட்டும் தான் இருக்கும். அப்போ அண்டர் தி ரூட் ஆஃப் சிக்மா ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு நார்மல் ஸ்கொயர் ப்ளஸ் டவு ஸ்கொயர் அண்டர் தி ரூட் ஆஃப் சிக்மா நார்மல் ஸ்கொயர் ப்ளஸ் டவு ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எங்களுக்கு ஆங்கிள், அப்போ ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும் நமக்கு ஆங்கிள் வேணும். அப்போது ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நார்மல் ஸ்ட்ரெஸ்க்கும் எங்களுக்கு ஆங்கிள் வேணும். அப்போ tan theta சேம் அப்படியே ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபார்முலா, tan theta இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை நார்மல் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை நார்மல் ஸ்ட்ரெஸ் நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. இது கேட்டதில்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோர் சர்க்கிள் நம்ம போகலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ரொம்ப போட்டு இந்த எக்ஸாமில் வந்து இந்த டாப்பிக்கை பொறுத்த வளவலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இந்த கொஸ்டின் ஒன்று கன்ஃபார்ம், டவ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் சிக்மா tan ஃபைவ் கிளே சாயிலா சாண்டி சாயிலா, அவ்வளோதான். இதான் வந்து எக்ஸ்ட்ரா டாபிக். ஓகேங்களா, எழுதி வச்சிருக்கேன், இதில் வந்து எக்ஸ்ட்ரா டாபிக். ஓகே, எஸ். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து பாருங்கள், டவ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வச்சு சி ப்ளஸ் சிக்மா tan ஃபைவ். இப்போ மோர் சர்க்கிள் வராங்க. இப்போ இதை நமக்கு வந்து மோர் சர்க்கிள். ஓகே, ஒரு கிளே சாயிலுக்கு மோர் சர்க்கிள் எப்படி இருக்கும் நமக்கு, இதுதான் நமக்கு. ஓகே, கிளே சாயிலுக்கு மூலம் நம்ம எஸ் ஒரு கிளே சாயிலுக்கு முதல்ல வந்துன்னா மோர் சர்க்கிள் நம்ம வரைஞ்சிடலாம். மோர்ஸ் தீரத்துக்கு ஃபார்முலா சி மட்டும் தான் நமக்கு இருக்கும் சொல்லணும் இல்லைங்களா, இது மட்டும் தான் இருக்கும். பை சாயில இருந்தால் இப்படி நமக்கு போகும் இந்த இடத்துல பை. அப்போ இது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டீட்டா வேல்யூ நமக்கு 45 அப்படிங்கும்போது நமக்கு மோர் சர்க்கிள் எப்படி இருக்கும் 90 டிகிரி, 2 டைம்ஸ் ஆஃப் டீட்டா, அப்போ 90 டிகிரி. அப்போ இதுதான் நமக்கு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரென்த். பிளாஸ்டிக் கிளே இது எதுக்கு சூட்டபுள், பிளாஸ்டிக் கிளேக்கு தான் இது வந்து சூட்டபுள். அப்போ டீட்டா வேல்யூ 2 டீட்டா, அப்போது 2 டீட்டா. இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் மெத்தடில் டீட்டா வேல்யூ 45 அப்படின்னா கிராஃபிக்கல் மெத்தடில் 2 டீட்டா படிச்சிருக்கீங்களா ஸ்ட்ரென்த் மெட்டீரியல்ஸில். எஸ், ஸோ அந்த ஃப்ரீயாக தான் நீங்கள் அந்த மோர் சர்க்கிள் டயக்ராம் டாபிக் பாருங்கள் சரிங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் பண்ணியிருப்போம் நம்ம. 2 டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, அப்போ டீட்டா வேல்யூ 45 டிகிரி, டவு மேக்ஸ் கிடச்சிருச்சு எங்களுக்கு. ஓகேவா, எஸ், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 ப்ளஸ் 5/2 இதுதான் மேஜர். எஸ், இதை நம்ம வந்து மேஜர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம், மேஜர் பிரின்சிபல் ஆங்கிள் ஆர் மேஜர் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். டீட்டா ஈக்குவல் டு மேஜர் பிரின்சிபல் பிளேன் ஆங்கிள் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 45 ப்ளஸ் 5/2. ஓகே, எஸ். இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்தது, இந்த சைன் பை. ஓகேங்களா, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்டர்ஃபெக்ஷன் சைன் பை ஃபார்முலா எப்படி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா சைன் பை இஸ் ஈக்குவல் டு எஸ் சிக்மா 1, அதாவது இந்த ஃபார்முலா எடுத்துக்கு முன்னாடி இது பார்த்துக்கலாம். ஃப்ரம் தி மோர்ஸ் டயக்ராம் ஃபார் தி கிளே horizontal stress, horizontal stress divided by vertical stress தான் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த வேல்யூ நம்ம எடுக்கிறோம். horizontal stress divided by vertical stress. horizontal stress நமக்கு இந்த இடத்துல யார், சிக்மா 3. ஓகேங்களா, horizontal stress நமக்கு யார் இந்த இடத்துல சிக்மா 3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மேஜர் பிரின்சிபல் பிளேன். வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் யார் நமக்கு, மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சிக்மா எக்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன சிக்மா 3 டிவைடட் பை சிக்மா 1 அப்படின்றோம். சிக்மா 3 டிவைடட் பை சிக்மா 1 அப்படின்றோம். ஓகேங்களா, அப்போ அதனுடைய ஃபார்முலா என்னென்னா KA அப்படி நம்ம படிச்சிருக்கீங்களா, நமக்கு இதே சேம் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் KA இது படிப்போம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிட்டைனிங் வால் நம்ம படிப்போம். KA is equal to 1 minus sin pi divided by 1 plus sin pi. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து ஷார்ட் ஃபார்ம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான் இதுலேருந்து ஷார்ட் ஃபார்ம் பண்ணி எடுத்து வந்தது தான் இந்த ஃபார்முலா. sin pi is equal to sigma 1. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. sin pi is equal to sigma 1 minus sigma 3 divided by sigma 1 plus sigma 3. ஓகேங்களா, சம் போடும்போது நமக்கு தெரிஞ்சிடும். 2 டைம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபார்முலா ஞாபகம் வந்துடும். இதெல்லாம் டெரிவேஷன் போட்டு நம்ம எடுத்துகிட்டு முடியாது. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், ஓகே. based on this formula graphical representation எழுதிட்டீங்க. அப்போ அனாலிட்டிக்கல் மெத்தடில் நான் ஃபார்முலா எழுதணும். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்பாங்க அந்த கொஸ்டின். ஓகே, எஸ்.
ஸோ அனாலிட்டிக்கல் ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலா நம்ம எழுதணும். இது எதுக்கு இதை படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அதில் அந்த ஃபார்முலா நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகே, அதெல்லாம் நமக்கு வந்து யூஸ் ஆகும். அப்போது σ1 is equal to ஓகே ஸ்ட்ரென்த் ஓகே ஆர் ஸ்ட்ரெஸ் σ1 is equal to σ3 tan square alpha plus 2c tan alpha. σ3 செல் ப்ரெஷர் ஆர் கன்ஃபைனிங் ப்ரெஷர், இது வந்து அன்ட்ரைன்டு ஷியர் ஸ்ட்ரென்த். ஆல்ஃபான்றது மேஜர் பிரின்சிபல் ஆங்கிள், ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 + 5/2 அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? இப்போ இங்கே வாங்க, கிளே சாயிலுக்கு என்ன சொல்லிட்டீங்க நீங்கள்? கிளே சாயிலுக்கு எங்களுக்கு வந்து பை வேல்யூ 0ன்னு சொல்லிட்டீங்க. அப்போ பை வேல்யூ 0 அப்படின்னு போடும்போது நமக்கு என்ன கிடைக்கணும் பார்க்கணும். ஓகே, அப்போது எஸ், ஸோ ஆங்கிள் 45 + 5/2 tan 45 நமக்கு 1 நமக்கு. சரிங்களா? sin θ / cos θ நம்ம போட்டோம் அப்படின்னா 1/√2 1 ஆகிடும் நமக்கு. ஓகே, இப்போ இந்த கேஸ் பாருங்கள், σ1 is equal to σ3 tan square alpha. அப்போ சியோட வேல்யூ எங்களுக்கு 0. சியோட வேல்யூ யாருக்கு 0? சாண்டுக்கு. அப்போ இந்த டேர்மே நமக்கு 0. அப்போ σ1 equal to σ3 tan square alpha. நீங்கள் இந்த ஆங்கிள் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பை கிடைச்சிரும். இந்த ஃபார்முலா σ1 / σ3 is equal to tan square alpha. உங்களுக்கு σ1 σ3 கிடைச்சுன்னா உங்களுக்கு ஆல்ஃபா கிடைக்கும். ஆல்ஃபாலேருந்து ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் பை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு பெட்டர். ஓகே, எஸ். ஸோ டவ் இப்போ பாருங்கள், இதுலேருந்து தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு கிளே சாயிலுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபார் கிளே சாயில் σ3 நமக்கு 0ன்னு சொல்லிட்டீங்க. எஸ், σ3 0ன்னு சொல்லிட்டீங்க. அப்போது இதே வந்து நமக்கு ஒரு கிளே சாயிலுக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில். எஸ், ஒரு கிளே சாயிலுக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் நமக்கு பை ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டோமா? எஸ், பை ஈக்குவல் டு 0. அப்போ டவ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் σ' இன்ட்டு tan பையா. அப்போ tan பை இதோட வேல்யூ 0 நமக்கு. சரிங்களா? அப்போ டவ் ஈக்குவல் டு சி. அப்போ டவ் ஈக்குவல் டு சின்னு நம்ம வந்து எங்கே அப்ளை பண்ணலாம்? டவ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா நமக்கு வரும்போது tan 45 இந்த இடத்துல நமக்கு 1ன்னு வரும். சரிங்களா? அப்போ இதில் பாருங்க என்ன வருது? σ1 is equal to 2c நமக்கு வருமா? σ1 is equal to 2cன்னு வரும். ஏன்னா tan alpha 45 tan 45 வேல்யூ 1ன்னு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது 0, tan 45 வேல்யூ நமக்கு 1. அப்போ இந்த இடத்துல இது 2c. அப்போ 2c மட்டும் தான் நமக்கு இருக்கும். அப்போது c is equal to σ1 / 2ன்னு எழுதிக்கலாமா? அதான் அந்த ரிலேஷன் எழுதிருக்காங்க. டவ் is equal to σ1 / 2 equal to c. ஓகே, இது நீங்கள் சம் போடும்போது ஞாபகம் வந்துடும், ஒன்றும் ஒர்க் பண்ணிக்க தேவையில்லை. ஓகே, எஸ். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம், எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம ரிசல்ட் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு நார்மல் அனாலிட்டிக்கல் அண்ட் கிராஃபிக்கல் மெத்தட். இப்போ வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு நம்ம போகிறோம். ஓகேங்களா? அப்போது சைட்டில் ப்ராக்டிக்கலாக என்னென்ன டெஸ்ட் தான் நீங்கள் பண்ணுறீங்க, லெபார்ட்டரி டெஸ்ட் என்னென்ன இருக்குது, ஃபீல்டு டெஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? the test to find out the shear strength of the soil is one is laboratory test and another one is field test. So laboratory test என்னென்ன இருக்குது அப்படின்னா direct shear test, triaxial compression test, burn shear test, unconsolidated undrained stress, unconfined compression strength. ஓகேங்களா? unconfined compressive strength அப்படின்னு சொல்லலாம். ஓகே, unconsolidated undrained test, அது UU டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது சூட்டபிள் ஃபார் கிளே சாயிலுக்கு. ஸோ அதனால் நான் வச்சுட்டோம் அப்படி. uncconfined compressive strength அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஓகேங்களா? uncconfined compressive strength அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ். ஸோ அடுத்து ஃபீல்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேர்ன் ஷியர் டெஸ்ட் அண்டு SPT ஸ்டாண்டர்டு பெனிட்ரேஷன் டெஸ்ட், கோன் பெனிட்ரேஷன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெபார்ட்டரி டெஸ்ட். ஓகேங்களா? சாரி, எஸ் கரெக்ட், லெபார்ட்டரி டெஸ்ட் பார்க்க போகிறோம். டைரக்ட் ஷியர் டெஸ்ட். இந்த கொஸ்டின் நான் வச்சுக்கோங்க, லெபார்ட்டரி டெஸ்ட் எதுன்னு கூட கேட்கலாம், ஃபீல்டு டெஸ்ட் எதுன்னு கூட கேட்கலாம். அப்போ டைரக்ட் ஷியர் டெஸ்ட், பேர்ன் ஷியர் டெஸ்ட், unconfined compression test, triaxial test. இது 4 வந்து பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி டெஸ்ட். நான் பேர்ன் ஷியர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்லையும் பண்ணுவோம் அண்டு லெபார்ட்டரிலையும் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த டைரக்ட் ஷியர் டெஸ்ட் ஓகே வாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 minute. எஸ். ஸோ டைரக்ட் ஷியர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாயிலுக்கு சூட்டபுள் அப்படின்னா சூட்டபுள் ஃபார் பை சாயில். ஓகேங்களா? பை சாயில் சாண்டுக்கு மட்டும் தான் வந்து டைரக்ட் ஷியர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபுள். எஸ், நம்ம வந்து லெபார்ட்டரியில் பண்ணிருப்போம். ஓகேங்களா? ஒரு பாக்ஸ் இருக்கும் 50 mm by 50 mm, மேலே ஒரு பாக்ஸ் வந்து கீழே ஒரு பாக்ஸ், ரெண்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. லோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சின்ன ஒரு மோல்டிங், அதாவது நமக்கு ஒரு பால், ஸ்டீல் பால் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம லோடை வந்து 1 kg 2 kg அப்ளை பண்ணுவோம். எவ்வளோ வந்து ஷியர் மூவ் ஆகுது ஒவ்வொரு கேஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராஃப் போட்டிருப்போம். ஓகேங்களா? சேம் கிராஃப் தான் இங்கே இருக்குது, பின்னாடி கிராஃப் நம்ம பார்ப்போம் என்னென்னு. ஸோ அதேமாதிரி தான் நமக்கு வந்து டைரக்ட் ஷியர் டெஸ்ட் சூட்டபிள் ஃபார் ஒன்லி கொகிசன் லெஸ் சாயிலுக்கு மட்டும் தான் நமக்கு வந்து டைரக்ட் ஷியர் டெஸ்ட் சூட்டபிள். பை சாயில், சாண்டி சாயிலுக்கு மட்டும் தான் நமக்கு சூட்டபிள். பை சாயில் அப்படின்னா பை வேல்யூ இருக்கக்கூடிய சாயில். ஓகே, அவ்வளோதான். நாட்
குயிக் டெஸ்ட் அப்படின்னா இது வந்து ஒரு குயிக் டெஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? லேட் ஒவ்வொரு டைமும் லோட் அப்ளை பண்ணுறோம், கிராஃப் போடுறோம், லோட் அப்ளை பண்ணுறோம், கிராஃப் போடுறோம் அப்படின்னு பண்ணுவோம். ஓகே, நமக்கு வந்து ஹரிசாண்டல் பிளேன் நமக்கு என்னன்னு தெரியும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஹரிசாண்டல் பிளேன் இஸ் ப்ரீ டிட்டர்மினன்ட். எந்த பிளேன் ஹரிசாண்டல் பிளேன்? ஃபெயிலியர் பிளேன் தான் நமக்கு ஹரிசாண்டல் பிளேன். ஓகேங்களா? ஃபெயிலியர் பிளேன் இஸ் ப்ரீ டிட்டர்மினன்ட். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹரிசாண்டல் பிளேன். அதுதான் நமக்கு வந்து ஷியர் பிளேன் அப்படின்னு சொல்லலாம். ஹரிசாண்டல் பிளேன் இஸ் ஷியர் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னு கேட்டோம் அப்படின்னா கவனிங்க. ஸோ லோட் அப்ளை பண்ணும்போது மூவ்மெண்ட் எங்கே இருக்கும்? நமக்கு ஹரிசாண்டல் தான் இருக்கும். அப்போ ஹரிசாண்டல் பிளேன் இஸ் இங்கே லோட் அப்ளை பண்ணுறீங்க, மூவ்மெண்ட் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் பிளேன் இஸ் ஃபெயிலியர் பிளேன், ஷியர் பிளேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? வெர்டிகல் பிளேனா ஹரிசாண்டல் பிளேன். அந்த கொஸ்டின் கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன் மார்க் கொஸ்டின். ஓகே, எஸ். ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் இன் வெர்டிகல் பிளேன், ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் இன் ஹரிசாண்டல் பிளேன். ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் இஸ் ரேட் ஆஃப் லோடிங். எஸ், ஏன்னா அதான் நம்ம கண்டுபிடிக்கிறது. 1 kg 2 kg 3 kg டிபெண்டிங் அப்பான் தி அக்யூரசி. ஓகே, 1 kg 1.5 kg உங்களுக்கு விருப்பம், இப்படியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்னா 1லேருந்து 2 2 2 3 3 to 4 இப்படி தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, சூட்டபிள் ஃபார் ஒன்லி சாண்ட், கோர்ஸ் கிரைன் சாயில் மட்டும் தான் நமக்கு வந்து சூட்டபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேட்டட் அன்ட்ரைன் டெஸ்ட். ஏன்னு சொல்கிறீங்க? எங்களுக்கு வந்து வாட்டர் அதில் இருக்காது. த டிவைஸ் இஸ் நோ டிவைஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் போர் வாட்டர் ப்ரெஷர். அப்போ வந்து கன்சாலிடேட்டட் ட்ரைன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? கன்சாலிடேட்டட் ட்ரைன் டெஸ்ட். இது வந்து நோ டிவைஸ் have to measuring the pore water pressure அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எஸ். ஸோ அப்போ ஷியர் ஸ்ட்ரென்த் tau is equal to C plus sigma tan phi தான் எங்களுக்கு ஃபார்முலா. நான் தான் C வேல்யூ 0ன்னு சொல்லிட்டோமே, எங்களுக்கு கொகிஷன் லெஸ் தான் இதுதானே இது. அப்போ tau is equal to sigma into tan phi தான் நமக்கு டேரக்ட் ஃபார்முலா. அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதனுடைய கிராஃப் போட்டிருக்காங்க இவங்க. ஓகே, டேரெக்டாக சியோட வேல்யூ 0 அப்படிங்கும்போது நம்ம இங்கே எடுத்துடலாம், இங்கேருந்து எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் kg1 kg2 kg3க்கு நார்மல் ஸ்ட்ரெஸ் ஒவ்வொன்று நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதுதான். அப்போது இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ப்ளஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை இதுங்களுக்கு C/π சாயில் செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து C வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, பட் ஆனால் C வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். ஒன்லி ஃபார் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். C வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு டெஸ்ட் இருக்குது, ட்ரைஆக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட்னு சொல்லிட்டு C and π கண்டுபிடிக்கிறது. ஓகே, எஸ். ஸோ அப்போ இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்க, சைஸ் வந்து 50/50 mm. இந்த மாதிரி நம்ம கீழே ஒரு ரோலர் கொடுத்துருவோம் சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ இதனுடைய ஷியர் வேரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஸ், இதனோட ஷியர் வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நமக்கு. ஓகேவா? இது என்னன்னு தெரியுதுங்களா? ஒரு கிளே சாயிலுக்கு ஜிட் ஃபுட்டிங் வந்து இதனுடைய ப்ரெஷர் இப்படி தான் நமக்கு இருக்கும். செட்டில்மெண்ட் தான் நமக்கு வந்து யூனிஃபார்ம், ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து நான் யூனிஃபார்ம். அப்போ சென்டரில் மினிமம், எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, மினிமம் அட் சென்டர். ஓகே, மினிமம் அட் சென்டர். எஸ், மினிமம் அட் சென்டர், மேக்ஸிமம் அட் எட்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ அப்போ அந்த டைரக்ட் ஷியரில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய? டைரக்ட் ஷியர் டெஸ்ட் சூட்டபிள் ஃபார் ஒன்லி கொகிஷன் லெஸ் ஆயின் tau equal to C plus sigma tan phi கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஏன்னா 2 டேட்டா கொடுத்துட்டு ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்லை ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லலாம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட். ஓகே, ஸோ இந்த டாபிக் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டெஸ்ட் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 டாப்பிக்கை தான் நம்ம எடுத்து ஒரு வழி இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ ட்ரைஆக்சியல் டெஸ்ட், ட்ரைஆக்சியல் கம்பரேஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ட்ரைஆக்சியல் கம்பரேஷன் டெஸ்ட் யாருக்கு சூட்டபிள் அப்படின்னு பார்த்தா எல்லா சாயில் டைப்பும் சூட்டபிள். இவர் வந்து ஆல் டைப் ஆஃப் சாயில் சூட்டபிள். ஓகே, இதில் வந்து 2 டைப் இருக்குது. ட்ரைன்டு டெஸ்ட் அப்படின்றோம், அன்ட்ரைன்டு டெஸ்ட் அப்படின்றோம். ட்ரைன் டெஸ்ட் அன்ட்ரைன் டெஸ்ட்னா புரியுது இல்லைங்களா? போர் வாட்டர் பிரச்சனை எங்களுக்கு இருக்காது, ட்ரைன் ஆகி போயிடுவார். அன்ட்ரைன் அப்படின்னா எங்களுக்கு வந்து போர் வாட்டர் ப்ரெஷர் அன்ட்ரைன் ஆகாது, அதில் போர் வாட்டர் ப்ரெஷர் இருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, எஸ். 2க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. போர் வாட்டர் ப்ரெஷர் கழிச்சிட்டு எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கும், ஒரு டேரக்டாக டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் முடிஞ்சு. ஓகே, டூரிங் த டெஸ்ட் போர் ப்ரெஷர் இஸ் 0, கிரைன் டு கிரைன் கான்டாக்ட் ஒன்லி. அப்புறம் யார் ஒரு கன்சாலிடேட் ட்ரைன் டெஸ்ட் யாருக்கு பண்ணுவாங்க? சாண்டி சாயிலுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரைன் டெஸ்ட், கன்சாலிடேட்டட் அன்ட்ரைன் டெஸ்ட் யாருக்கு பண்ணுவாங்க? ஃபைன் கிரைன் சாயிலுக்கு பண்ணுவாங்க, சில்ட்டி சாயிலுக்கு பண்ணுவாங்க. டியூரிங் த டெஸ்ட் shear strength based on the pore water pressure and solids அப்படின்னா கிரைன் டு கிரைன் கான்டாக்ட் போகிற எங்களுக்கு போர் வாட்டர் ப்ரெஷர் இருக்கும்னு சொல்லுங்க. போர் வாட்டர் ப்ரெஷர் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு கண்டுபிடிக்கணும். இதில் டோட்டல் ஸ்ட்ரெஸ் தான் எங்களுக்கு வந்து எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சிடறாங்க. சரிங்களா? எஸ். ஸோ சேம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள். ஹரிசாண்டல் சிக்மா 3, வெர்டிகல் சிக்மா 1, மறுபடியும் Z டைரக்ஷன் வரது பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்மா 3 தான் நமக்கு. ஸோ அது சிக்மா 2 மறுபடியும் நம்ம சிக்மா 3ன்னு ஈக்குவல் பண்ணிக்கிறாங்க. ஓகே, எஸ். ஸோ அப்போ லேட்ரலி கன்ஃபைன்ட் அப்படின்றோம். அப்போ லேட்ரலி கன்ஃபைன்ட் மீன்ஸ் என்னது? எங்களுக்கு ஸ்ட்ரெயினே கிடையாது, எங்களுக்கு ஸ்ட்ரெயின் வந்து 0 அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ நான் வந்து லீனியர் ஸ்ட்ரெயின், எக்ஸ் டைரக்ஷன் ஸ்ட்ரெயின் வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி, SD வெனர் தியரி எழுதுங்க பார்ப்போம். என்ன சொல்கிறாங்க? சிக்மா 1 மைனஸ் மியூ இன்டூ சிக்மா 3 டிவைடட் பை E மைனஸ் மியூ இன்டூ சிக்மா 2 டிவைடட் பை E ஈக்குவல் டு சிக்மா Y டிவைடட் பை
E அப்படின்னு சொல்கிறோம். எங்களுக்கு தான் ஸ்ட்ரெயின் ஜீரோன்ட்டிங்களே, அப்போ இந்த டோட்டல் டேர்மு நமக்கு ஜீரோ. E வேல்யூ இந்த பக்கம்னா ஜீரோ ஆகிப்போம் நமக்கு. ஸோ அப்போ நமக்கு இந்த இதில் சிக்மா 1க்கு பதிலாக நமக்கு சிக்மா 3 இருக்குது, சிக்மா 3க்கு பதிலாக நமக்கு வந்து சிக்மா 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ சிக்மா 3 நமக்கு வந்து சிக்மா 2 நமக்கு வந்து ஈக்குவல் தான் இந்த இடத்துல. ஓகேங்களா? சிக்மா 2வும் சிக்மா 3 நமக்கு வந்து ஈக்குவல் தான். அப்போது இது எல்லாமே வந்து கம்ப்ரெஷன். ஓகேங்க, நம்ம ஃபார்முலா வந்து டென்ஷனுக்கு. அப்போ ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் போட்டுருங்க. ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் போட்டால் நமக்கு என்ன மைனஸ் சிக்மா 3 நமக்கு வரும். அப்போ இந்த இடத்துல பாய்சன் ரேஷியோ வேல்யூ மட்டும் கண்டுபிடிங்க. பாய்சன் ரேஷியோ மியூ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் பாருங்க, சிக்மா 3 இந்த பக்கம் இருக்கும். இது காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா சிக்மா 1 + சிக்மா 3 தனியாக வரும். அப்போ சிக்மா ஃபார்முலா பாருங்கள், சிக்மா 3 டிவைடட் பை சிக்மா 1 + சிக்மா 2 தான் நமக்கு வந்து பாய்சன் ரேஷியோ. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மல்டிபிள் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த சிக்மா 3 மைனஸ் சிக்மா 3 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருங்க. மியூ காமனாக எடுத்துன்னா சிக்மா 3 டிவைடட் பை சிக்மா 1 + சிக்மா 3 ஆன்சர் அவ்வளோதான். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகே, the triaxial compression test, the stress is acting sigma 1, sigma 2 and sigma 3. ஓகேங்களா? சிக்மா 3யும் சிக்மா 2 நமக்கு ஈக்குவல் தான், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? எஸ், ரெண்டுமே லேட்டரல் ஆக்ட் ஆகுது, லேட்டரலி கன்ஃபைன்ட் அப்படிங்கும்போது ஸ்ட்ரெஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் தான் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் நம்ம டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ நமக்கு பிரின்சிபல் எஸ்டி வெனட் தியரி நம்ம யூஸ் பண்ணோம், பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாய்சன் ரேஷியோ வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? எஸ், இப்போ தான் வராரு கன்சாலிடேட்டட் அன்ட்ரைன் டெஸ்ட். யாருக்கு பண்ணுவீங்க அப்படின்னா எஸ், சாண்டுக்கு நான் பண்ணுவேன். அப்போ போர் வாட்டர் ப்ரெஷர் எங்களுக்கு ஜீரோ. கன்சல்டேட் அன்ட்ரைன் டெஸ்ட் யாருக்கு நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் அனாலிசிஸ். ஓகே, ஸ்டெபிலிட்டி ஆஃப் சிபை சைடில் தான் பண்ணுவோம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் அனாலிசிஸ் எர்த் டேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கன்சல்டேட் ட்ரைன் டெஸ்ட் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் அனாலிசிஸ் ரிட்டைனிங் வால். கன்சல்டேட் அன்ட்ரைன் டெஸ்ட் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் அனாலிசிஸ் எர்த் டேம். அன்கன்சல்ட் அன்ட்ரைன் டெஸ்ட் அப்படின்னா நமக்கு சேச்சுரேட்டடுக்குள்ளே பில்டிங் அனாலிசிஸ் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? அது எல்லாமே இருக்குது, நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சேச்சுரேட்டடுக்குள்ளே போர் ப்ரெஷர், ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இன் பில்டிங்ஸில் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட்டு எஸ், இப்போ இந்த சாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, ஹைட் டு டயாமீட்டர் ரேஷியோ ஆஃப் தி சாம்பிள் இன் ட்ரையாக்சியல் கம்ப்ரெஷன் டெஸ்ட் வந்து ரேஷியோ 2. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, ஹைட் டு டயாமீட்டர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சூட்டபிள் ஃபார் ஆல் டைப் ஆஃப் சாயில். ஆமாம், அது எங்களுக்கு முன்னாடி தெரியும், நீங்கள் எல்லா சாயிலுக்கும் சூட்டபிள் சொல்லிட்டீங்க. அப்போ அது ஒன்று ஃபார்முலா எழுதுங்க. சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு சேம் ஃபார்முலா, சிக்மா 1 ஈக்குவல் டு சிக்மா 3 tan ஸ்கொயர் ஆல்ஃபா + 2c tan ஆல்ஃபா, டவ் ஈக்குவல் டு c + சிக்மா tan phi. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் சிஎஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயிலுக்கு, வேறு எந்த ஃபார்முலா எக்ஸ்ட்ரா கிடையாது. ஓகே, எஸ். அப்போ ஆல்ஃபா வேல்யூ உங்களுக்கு தெரியுமா? எஸ், மேஜர் பிரின்சிபல் பிளேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 + π/2. சிக்மா 3ன்றது எங்களுக்கு செல்ஃப் ப்ரெஷர் ஆர் கன்ஃபைனிங் ப்ரெஷர்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த இடத்துல. ஓகேங்களா? செல்ஃப் ப்ரெஷர் ஆர் கன்ஃபைனிங் ப்ரெஷர்னு சொல்கிறோம். சிக்மா டி ஒருத்தர் வராது. அப்போ சிக்மா டின்றது என்ன எங்களுக்கு? டீவியேட் ஸ்ட்ரெஸ் ஆர் அடிஷ்னல் ஸ்ட்ரெஸ் ஆர் பேக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சிக்மா டின்றது என்ன எங்களுக்கு? அடிஷ்னலாக நாங்கள் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறோம். எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க? ஒன்று டெஸ்ட்டை நாங்கள் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பண்ணுவோம், இல்லை டோட்டலாக போர் வாட்டர் ப்ரெஷரை ஃபுல்லாக நாங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? டீவியேட் ஸ்ட்ரெஸ் ஆர் அடிஷ்னல் ஸ்ட்ரெஸ் நாங்களுக்கு ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே டிபெண்டிங் அப்பான் தி போர் வாட்டர் ப்ரெஷர் தான். இது நம்ம படிப்போம். போர் வாட்டர் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட், ஸ்கிம்டன் போர் வாட்டர் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் சொல்லிட்டு பி அண்ட் ஏன் 2 இருக்குது, நம்ம படிப்போம். ஓகே, அப்போ அந்த டீவியேட்டர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ நாங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ டோட்டல் ஸ்ட்ரெஸ் என்னென்னு பாருங்கள், சிக்மா 1. அப்போ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரெஷர் கன்ஃபைனிங் ப்ரெஷர் கழிச்சிருங்க. அதுதான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் டீவியேட்டர் ஸ்ட்ரெஸ். அந்த வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி இல்லையா, லோடு நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஏரியா உங்களுக்கு தெரியும், ஃபோர்ஸ் பை ஏரியா போட்டுக்கோங்க, ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றாங்க. ஓகே, ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ மோர் யூனிஃபார்ம், அப்போ விஷயத்துக்கு வருவாங்க. இப்போ சம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மோர் யூனிஃபார்ம் கம்பேர்ட் டு டைரக்ட் ஷீட் டெஸ்ட். ஆமாம், அப்படி தான் சொல்லுவீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்லி பை சாயில் கோர்ஸ் கிரைன் சாயில் தான் சூட்டபிள், சாண்டுக்கு மட்டும் தான் சூட்டபிள், இது எல்லா சாயிலுக்கும் சூட்டபிள். அப்போ மோர் யூனிஃபார்ம் கம்பேர்ட் டு டைரக்ட் ஷீட் டெஸ்ட். மோர் அக்யூரேட் அண்ட் வெர்சடைல் அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் அக்யூரேட் ரிசல்ட் அண்ட் வெர்சடைல் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மோர் அக்யூரேட். ஓகே, மோஸ்ட் அக்யூரேட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மோஸ்ட் அக்யூரேட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையாக்சியல் கம்ப்ரெஷன் டெஸ்ட். சீக்கிரம் முடிப்போமா? முடிக்க முடியாது, இது கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். சரிங்களா? எஸ், அப்போ சீக்கிரம் முடிக்கிற டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் இருக்குது, மோஸ்ட் சென்சிட்டிவ் ட்ரையாக்சியல் கம்ப்ரெஷன் டெஸ்ட், அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெஷன் டெஸ்ட். ஓகேங்களா? இது சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏன்னா போர் வாட்டர் ப்ரெஷர் வெளியே போகணும் அவசியமே இல்லை, டேரெக்டாக ஃபார்முலா எழுதிடலாம். ஓகே, எஸ். ஸோ அப்புறம் எஸ், அப்போ டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி + சிக்மா tan phi எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேங்களா? இது வந்து கன்சாலிடேட்டட் ட்ரைன் டெஸ்ட்டுக்கு. ஓகே, சிடி டெஸ்ட்டு. ஓகே, இப்போ சியூ டெஸ்ட்டுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, போர் வாட்டர் ப்ரெஷர் எங்களுக்கு 0 கிடையாதுங்க. போர் வாட்டர் ப்ரெஷர் எங்களுக்கு வந்து 0 கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போர் வாட்டர் ப்ரெஷர் இந்த இடத்துல நாங்கள் வந்து கழிச்சாகணும். அப்போ எதில் கழிப்பீங்க? டோட்டல் ஸ்ட்ரெஸ் சிக்மா 1லேருந்து கழிப்போம், டோட்டல் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து. அடுத்தது செல் ப்ரெஷர் கன்ஃபைனிங் ப்ரெஷர் வந்து கழிப்போம். ஓகேங்களா? இது ரெண்டுலையும் கழிச்சுனாங்க போதும், டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக கழிஞ்சிடும். ஓகே, எஸ். அப்போ எஃபெக்டிவ் ஃபார்முலா எழுதலாமா? எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா 1 சிக்மா 3 tan ஸ்கொயர் ஆல்ஃபா + 2c
tan alpha அப்படின்னு சொல்கிறீங்க. சிக்மா 3 tan square alpha plus 2c tan alpha. சேம் ஃபார்முலா போடுங்க. போர் வாட்டர் ப்ரெஷர் கொடுத்தா கழிச்சிக்கோங்க. இப்படி கொடுப்பாங்க. சிக்மா 1 is equal to 150. The pore water pressure acting is 50. Sigma 3 is 70. Determine the angle of internal friction கேட்டுருவாங்க. அப்போ சிக்மா 1 உங்களுக்கு தெரியுங்களா? சிக்மா 1 எங்களுக்கு தெரியும். டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. சிக்மா 3 தெரியுங்களா? தெரியும். ஏன்னா போர் வாட்டர் ப்ரெஷர் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் கழிச்சிருங்க. அப்போ 100 20 அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஆங்கிள் எடுத்துக்கிங்க முடிஞ்சு போச்சு. ஓகே, எஸ், ரொம்ப முக்கியமான. அப்போ இதில் ஸ்டேஜ் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஸ்டேஜ் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டேஜ் 1 ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஷியர் ஸ்டேஜ். ஓகே, ஸ்ட்ரெஸ் ஸ்டேஜ் வந்து ஒன்லி சிக்மா 3 கன்ஃபைனிங் ஸ்ட்ரெஸ், செல் ப்ரெஷர் ஆர் கன்ஃபைனிங் ப்ரெஷர் மட்டும் தான் எங்களுக்கு ஆக்ட் ஆகும் சிக்மா 3. ஓகேங்களா. செகண்ட் ஸ்டேஜ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். என்னென்ன அடிஷனல் ஸ்ட்ரெஸ், டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும் அண்டு சிக்மா 3 நமக்கு ஆக்ட் ஆகும். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது இருக்குது ஸ்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு செல் ப்ரெஷர் ஆர் கன்ஃபைனிங் ப்ரெஷர்னு சொல்லுவோம். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஷியர் ஸ்டேஜ்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதில் வந்து எங்களுக்கு சிக்மா 3 மட்டும் தான் நமக்கு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிக்மா 3 இருப்பார், டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ்ஸும் நமக்கு இருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். எஸ், ஓகே. இப்போ இந்த கன்சாலிடேட் ட்ரைன் டெஸ்ட்டு நீங்கள் போர் வாட்டர் ப்ரெஷர் 0ன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதனால் எங்களுக்கு எந்த ஒரு வால்யூம் எந்த ஒரு இதுவுமே பிரச்சனை கிடையாது. அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸோ போர் வாட்டர் ப்ரெஷர் 0ன்னு சொல்லிட்டீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? போர் வாட்டர் ப்ரெஷர் பிரச்சனை இல்லைனா எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பட் ஆனால் எங்களுக்கு வால்யூம் என்னாகும்? சேஞ்ச் ஆகும். அன்கன்சல்டேட் அன்ட்ரைன் டெஸ்ட்டில் எங்களுக்கு வந்து வால்யூம் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா எங்களுக்கு தான் வாட்டர் வெளியே போகலையே. டோட்டல் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் தான் 0ன்னு சொல்லிட்டோமே நாங்கள். சரிங்களா? எஸ், அன்கன்சல்டேட் அன்ட்ரைன் டெஸ்ட் எதுக்கு பண்ணுவோம்? கிளே சாயிலுக்கு நம்ம பண்ணுவோம். ஓகே, அது படிப்போம், கீழே வந்துட்டு இருக்கு. ஓகே, எஸ். ஸோ கன்சாலிடேட் ட்ரைன் டெஸ்ட்டில் போர் வாட்டர் ப்ரெஷர் 0ன்னு சொல்லிட்டீங்க. அப்போ எவ்வளோ உங்களுக்கு ஏரியா சேஞ்ச் ஆகுது? அப்போ ஃபைனல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு, ரொம்ப முக்கியம் ஃபார்முலா, ஃபைனல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் ஏரியா மைனஸ் 1 டிவைடட் பை சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா, சேஞ்ச் இன் ஹைட் பை ஒரிஜினல் ஹைட். அப்போ ஃபைனல் ஏரியா என்னங்க ஆகுது எங்களுக்கு? பேஸ்ட் ஆன் பாய்சான் எஃபெக்ட்னால எங்களுக்கு ஏரியா இன்க்ரீஸ் தான் ஆகுது தவிர குறையலை. சரிங்களா? ஏரியா வந்து எங்களுக்கு இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஏன் சாமா நீ கம்ப்ரெஷன் பண்ணுறீங்க. அப்போ இது ஹைட்டு. அப்போ கம்ப்ரெஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? இப்படி தான் பல்ஜ் ஆகும். அப்போ இது சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் தான் ஆகுது. கரெக்டு தானே? அப்போ பாய்சன் எஃபெக்ட்ல நமக்கு என்ன ஏரியா இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் நமக்கு சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் அன்கன்சல்டேட் அன்ட்ரைன் டெஸ்ட்டுக்கு 0ன்னு சொல்லியாச்சு. கரெக்டாக கன்சல்டேட் ட்ரைன் டெஸ்ட் மட்டும் தான் வால்யூம் சேஞ்ச் ஆகுது. அப்போ ஃபைனல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ்ட் ஆன் வால்யூம் வச்சு எழுதுங்க. சேம் இதே ஃபார்முலா தான், இது ஒரு ஃபார்முலா வால்யூம் வச்சு எழுதிருக்காங்க. அப்போது வால்யூம் டோட்டல் வால்யூம் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகேங்களா, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா, சேஞ்ச் இன் வால்யூம் divided by change in length divided by change in length minus ஒரிஜினல் லென்த் மைனஸ் சேஞ்ச் இன் லென்த். ஹைட் குறைதானே செய்யுது நமக்கு. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த இடத்துல மைனஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து ப்ளஸ் கொடுத்துருவாங்க. அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் ப்ளஸ் ஒரிஜினல் வால்யூம் ப்ளஸ் சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை 1L மைனஸ் L டெல்டா. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலா. ஃபைனல் வால்யூம். எஸ், ஸோ பேஸ்ட் ஆன் தி பாய்சன் எஃபெக்ட் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. சரியா? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க, அன்கன்ஃபைன்ட் கம்பர்ஷன் டெஸ்ட், குயிக் டெஸ்ட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் டெஸ்ட் அப்படின்றோம். 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம் மேக்ஸிமம். ஏன் நாங்கள் தான் எங்கள் வாட்டர் ட்ரைன் ஆகணும் எங்களுக்கு அவசியம் இல்லையா? கன்சல்டேஷன் ஆகணும் அவசியமே இல்லை. ஓகேங்களா, அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரைன் டெஸ்ட் இது. சரிங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கன்சல்டேஷன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் யார் சூட்டபுள்? அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரைன் டெஸ்ட்னாவே சேச்சுரேட்டட் கிளேக்கு தான் மோஸ்ட் சூட்டபுள். சேச்சுரேட்டட் கிளேக்கு மோஸ்ட் சூட்டபுள் குயிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். டெஸ்ட் இது குயிக் டெஸ்ட். டக்குன்னு ரிசல்ட்டை நான் கண்டுபிடிச்சிருவேன். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா 3 எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் ப்ரெஷரும் கிடையாது, எங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபைனும் கிடையாது. ஓகேங்களா, நத்திங், டோட்டலாக எங்களுக்கு வந்து 0. ஓகேங்களா, அப்போ சிக்மா 3 இஸ் 0, செல் ப்ரெஷர் ஆர் கன்ஃபைனிங் ப்ரெஷர் இஸ் 0, முடிஞ்சிருச்சு. அப்போ டேரெக்டாக ஃபார்முலா எழுதுங்க. அப்போது அன்கன்ஃபைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா 3 tan ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 2c tan ஆல்ஃபா. சரிங்களா, அப்போ சிக்மா 3 0ன்னு சொல்லிட்டீங்க. அப்போ தூக்கிடுங்க. அப்போ சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு 2c tan ஆல்ஃபா. இந்த சிக்மா 1 வழி தான் அன்கன்ஃபைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் QU நாம் ஃபஸ்ட்டே படிச்சிருக்கோம். லோடு டிவைடட் பை ஏரியா QU ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் C. ஓகேங்களா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயிலில் இந்த டெஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா, எஸ். ஸோ இங்கே நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம் என்ன சாயில் சூட்டபுள் என்ன ரிசல்ட் அப்படின்னு. அப்போ QU ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் C அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக QU ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் C. அப்போது இந்த Cன்றது எங்கே பார்த்த மாதிரி இருக்கா? ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில். அப்போ QU டிவைடட் பை 2 ஈக்குவல் டு C ஈக்குவல் டு டவ். அப்போ டவ் ஈக்குவல் டு C. அப்போ அன்ட்ரைன்டு ஷியர் ஸ்ட்ரென்த்தும் அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தும் எங்களுக்கு ரெண்டு ஒன்று தான். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அன்ட்ரைன்டு ஷியர் ஸ்ட்ரென்த் கொடுத்தாங்கன்னா QU,
ஓகே சார் சி அன்ரைன்டு ஷியர் ஸ்ட்ரென்த் அப்படின்னா சி எங்களுக்கு அன்கன்ஃபைன்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னா QU ஓகேங்களா QU ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் சி இதை நான் வச்சுக்கணும் ஆஃப் ஆஃப் தி QU அண்ட் ஆஃப் ஆஃப் தி அன்கன்ஃபைன்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சாயில் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் போகலாங்களா இது ஒரு குயிக் டெஸ்ட்டுங்க 5 to 10 நிமிஷம் நான் கண்டுபிடிச்சிருவேன் அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் டெஸ்ட்டு ரொம்ப ஈஸியான டெஸ்ட்டு ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு ஓகேங்களா எஸ் சரி ஓகே அப்போ இதில் ஸ்டேஜ் வைஸ் நம்ம பார்க்குறோம் அப்போ செல் ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து செல் ப்ரெஷர் கன்ஃபைனிங் ப்ரெஷர் செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ் ஆட அடிஷனல் ஸ்டேஜ் ஷியர் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா எஸ் அப்போ இதுக்கு ஒரு மோர் சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க நீங்கள் தான் சிக்மா 3 0ன்னு சொல்லிட்டீங்களே செல் ப்ரெஷர் கன்ஃபைனிங் ப்ரெஷர் அப்போ இதுக்கு மோர்ஸ் நம்ம வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாரு இவர் அப்போ மேக்ஸிமம் டவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 90 டிகிரி மேக்ஸிமம் 90 டிகிரி ஏன்னா 2 θ ஈக்குவல் டு 90 அப்போ θ வேல்யூ 45 டிகிரி நமக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போது இந்த டவ் பாருங்கள் இதுதான் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ் இஸ் ஈக்குவல் டு சி ஆர் QU/2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது இது நான் மோர் சர்க்கிள் வரைஞ்சா எனக்கு இப்படி வந்திருக்கு இப்போ வரக்கூடிய நமக்கு ஷியர் வேல்யூ மோர் சர்க்கிள்குள்ளே போச்சுன்னா இப்படி போச்சு அப்படின்னா இது வந்து சேஃப் ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் ஓகே மேட்ச் இதை ஃபாலோவிங்கில் கேட்பாங்க இதை ABCD கொடுத்துட்டு எது வந்து சேஃப் பிளேனு எது வந்து இமேஜினரி பிளேனு எது வந்து ஃபெயிலியர் பிளேன்னு கேட்பாங்க மோர் சர்க்கிளில் டச் பண்ணிக்கிட்டே போகுது இப்படி போகுது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் பிளேன் மோர் சர்க்கிளுக்கு மேலே நான் டச் பண்ணவே இல்லை நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னா அவர் வந்து இமேஜினரி பிளேன் ஓகேங்களா இமேஜினரியிலே இருப்பார் அவருக்கு வந்து எதுவுமே கிடையாது ஓகே ஒரு இமேஜினேஷன்லேயே தெரிஞ்சிட்டு இருப்பார் எதையுமே டச் பண்ண மாட்டார் அவர் ஓகே எஸ் ஸோ இது வந்து இதை நமக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் கிராஃப் ஓகே shear stress with normal stress okay yes so first stage வந்து செல் pressure or confining pressure stage second stage வந்து shear stage அப்படின்றோம் sigma 3 எங்களுக்கு 0 but sigma 2 ல நமக்கு என்ன ஆக்ட் ஆகுது இந்த இடத்துல deviator stress நமக்கு ஆக்ட் ஆகும் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க எஸ் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகலாமா வேன் ஷியர் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்ன டெஸ்ட் இது வேன் ஷியர் டெஸ்ட் அப்போ இந்த டெஸ்ட் நமக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க சாஃப்ட் கிளேன் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு கிளேன் மோர் சென்சிட்டிவ் கிளேன் ஓகேவா மோர் சென்சிட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப வீக் மோர் சென்சிட்டிவிட்டி ஸ்ட்ரென்த் இஸ் வெரி லெஸ் சென்சிட்டிவிட்டி என்ன அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் அன்டிஸ்டர்ப்டு சாம்பிள் ஆர் நேச்சுரல் சாம்பிள் டிவைடட் பை டிஸ்டர்ப்டு ஆர் ரிமோல்டு சாம்பிள் நம்ம சொல்லுவோம் அப்படி தானே படிச்சிருக்கோம் நம்ம சரிங்களா எஸ் ஸோ வேன் ஷியர் டெஸ்ட் இவர் யாருக்கு சூட்டபுள் அப்படின்னா மோர் சென்சிட்டிவ் கிளே ஆர் சாஃப்ட் கிளே ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் மோர் சென்சிட்டிவ் கிளே ஆர் சாஃப்ட் கிளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சூட்டபுள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த டெஸ்ட் நமக்கு என்ன டெஸ்ட்டு சார் இது நான் ஃபீல்டுலையும் பண்ணுவேன் லெபார்ட்டரியிலும் பண்ணுவேன் அப்போ லேப் அண்ட் ஃபீல்டு டெஸ்ட் தான் வேன் ஷியர் டெஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்பாங்க ஏன்னா ரெண்டுலேயுமே இருக்கு பாருங்க லேப் அண்ட் ஃபீல்டு டெஸ்ட் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா வேன் ஷியர் டெஸ்ட் தான் லேப் டெஸ்ட் அண்டு ஃபீல்டு டெஸ்ட் யாருன்னா வேன் ஷியர் டெஸ்ட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அப்போ இதில் நான் என்னத்தை நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா சி அண்ட் டவ் அதாவது அன்ட்ரைன்டு ஷியர் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க போகிறேன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சாயில் நம்ம கண்டுபிடிக்கிறோம் டிட்டர்மைன்டு சி அண்டு டவ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா எஸ் அப்போ இதுக்கு டேரெக்டாக ஃபார்முலா ஓகேங்களா அப்போ இதில் நான் டார்க் அப்ளை பண்ணுறதுனால டேரெக்டாக அந்த டார்ஷன் ஃபார்முலா T/J is equal to tau by R is equal to GT/L சிம்பிள் டார்ஷன் ஈக்குவேஷன் அந்த ஃபார்முலா நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அப்போது டேரெக்டாக டவ் இஸ் ஈக்குவல் டு சி இதை நமக்கு தெரிஞ்சு போச்சு டவ் ஈக்குவல் டு சின்னு ஓகேங்களா அப்போ ஏன்னா ஏன் டவ் ஈக்குவல் டு சின்னு வந்துச்சு நம்ம தான் ஆங்கிள் ஆஃப் இன்டர்ஃபெக்ஷன் பை ஈக்குவல் டு 0 தெரிஞ்சிருச்சே ஒரு சென்சிட்டிவ் கிளேக்கு தானே சாஃப்ட் கிளேக்கு தானே சூட்டபுள் அப்போ டவ் ஈக்குவல் டேரெக்டாக எங்களுக்கு சீன் தான் நமக்கு வரும் அப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு டார்க் டிவைட் பை டி ஸ்கொயர் h/2 t/12 அப்போ இது வந்து சிங்கிள் ஓகேங்களா சிங்கிள் ஷியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிங்கிள் வே 1 வே ஓகேங்களா 1 வே 2 வே நான் சொல்கிறேன் என்னன்ட்டு சரிங்களா அப்போது ரெண்டாவது டவ் ஆர் சி இஸ் ஈக்குவல் டு டார்க் டிவைட் பை டி ஸ்கொயர் h/2 t/6 அப்படின்னு d/6 இது வந்து 2 வே ஷியர் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ரைட் இப்போ வரும் 1 வே 2 வே என்னன்னு சொல்லிட்டு ஸோ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இதில் சின்னதாக ஒரு இதுதான் சாம்பிள் ஓகேங்களா இப்படி தான் நமக்கு இருக்கும் இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எம்பர்டர் ஆகிடுச்சுன்னா ஓகேங்களா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எம்பர்டர் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வே ஷியர் எதுக்குள்ளே நம்ம சாயில் சாம்பிளுக்குள்ளே ஓகேங்களா ஸோ இது சின்னதாக ஒரு டியூப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் MS டியூப் ஓகே ஸோ அதுக்குள்ளே நம்ம எம்பர்டர் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து 2 வே ஷியர் டாப் மட்டும் எங்களுக்கு எம்பர்டர் ஆகிடுச்சுன்னா அது வந்து 1 வே ஷியர் ஓகேங்களா அப்போ அப்படிங்கும்போது நமக்கு ஃபார்முலா டார்க் டிவைட் பை டி ஸ்கொயர் h/2 t/12 ஓகே h/2 t/12 இது வந்து பார்த்திங்கன்னா t/12ங்கும் போது கம்மியாக இருக்கா சரிங்களா ஓகே t/12ங்கும் போது கம்மியாக இருக்குது அப்போ கம்மியாக இருக்குன்னா 1 வே ஷியர் அதிகமாக இருந்துச்சுன்னா 2 வே ஷியர் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி ஓகே ஒரு கூட்டம் போகல ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஃபார்முலா பட் நம்ம டெஃபினேஷன்லாம் போட்டு எடுத்துக்க முடியாது T/J ஈக்குவல் டவ் பை ஆர் போட்டுக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வந்து ஜே போலார் மூமெண்ட் டெஃபினேஷன் கண்டுபிடிச்சி அப்ளை பண்ண அவசியம் இல்லை இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சா முடிஞ்சு போச்சு ஓகே டார்க் டிவைட் பை டி ஸ்கொயர் h/2 t/12 1 வே ஷியர்
torque divided by d square h by 2 divided by 6 2-way shear முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இந்த வேன் ஷியர் டெஸ்ட் யூசிங் ஃபார் ஃபைண்டிங் லிக்யூட் லிமிட் ஆஃப் தி கிளே அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் லிமிட் ஆஃப் தி கிளே யூஸ் பண்ண எப்படி நீங்கள் சென்சிட்டிவ் ஆஃப் கிளே நீங்கள் சொல்கிறீங்களா, சென்சிட்டிவ் ஆஃப் கிளே வச்சு நம்ம லிக்யூட் லிமிட் கண்டுபிடிச்சிடலாங்களா? எஸ், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோமா லிக்யூட் லிமிட் பிளாஸ்டிக் லிமிட்டில். எஸ், ஸோ இப்போ வேன் ஷியர் டெஸ்ட் யூஸ் ஃபார் டிட்டர்மைன் தி ஃபைண்டிங் தி லிக்யூட் லிமிட் ஆஃப் தி கிளே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த பிளேடோட சைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? எஸ், பிளேடு பார்க்குறதுக்கு ஸோ அந்த ஸ்கொயர் இதனுடைய வியூ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும்பா, ஒரு ப்ளஸ் குறி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? ப்ளஸ் குறி மாதிரி இருக்கும். ஓகே, எஸ். ஸோ அது உள்ள வச்சு நம்ம டார்க் அப்ளை பண்ணுவோம் மேலே. ஓகே, எஸ். அப்போ என்னோட சைஸ் பார்க்கலாமா? எஸ். அப்போ என்னோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 mm இருந்து 10 mm வரலும் வேரி ஆகுது. ஓகேங்களா? 1 mm வந்து பார்த்தீங்கன்னா லெபார்டரி, 10 mm வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 mm. ஓகேங்களா? 1 to 3 mm ஓகே அப்ராக்சிமேட்டாக போகும். 10 mm வரலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபீல்டில் போகும் 1 cm வரலும். சரிங்களா? எஸ். இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 mm to 10 cm. 12 mm வந்து பார்த்தீங்கன்னா லெபார்டரி, 10 cm ஃபார் ஃபீல்டு. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 20 mm to 20 cm. ஓகேங்களா? வேரி ஆகும். இதெல்லாம் கேட்டதில்ல, ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஓகே, எஸ். ஸோ ST sensitivity of the clay unconfined compressive strength of undisturbed sample okay divided by remolded sample. Natural undisturbed natural தான் நமக்கு வச்சுக்கலாம். அப்போ டார்க் நீங்கள் அப்ளை பண்ணுறேன்னு சொன்ன முடியும். எதில் நீங்கள் டார்க் அப்ளை பண்ணுறீங்க? இந்த வேன் ஷியர் டெஸ்ட்டில் டார்க் அப்ளை பண்ணுறீங்க. எவ்வளோ அப்படின்னா 6 degree per minutes அப்படின்னா 6 degree per minutes. ஓகேங்க, 6 degree per minute. டார்க் 6. ஓகேங்க, டார்க் 6 அப்ளை பண்ணுறோம். அப்போ டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் ஓகே டார்க் இஸ் K equal to டார்ஷனல் டார்க் டிவைடட் பை தீட்டா. ஓகேங்களா? ஃபோர்ஸ் ஸ்டிஃப்னஸ்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை டெல்டா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டார்க் அப்படின்றது நமக்கு என்னது? ஓகே, ஸ்டிஃப்னஸ் இஸ் ஈக்குவல் டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் டார்க் டிவைடட் பை தீட்டா. அப்போ நமக்கு என்ன வரும்? டார்க் ஈக்குவல் டு K இன்டூ தீட்டான்னு வச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் இஸ் கான்ஸ்டன்ட். K வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபார் தி ஆல் த பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ QU ஈக்குவல் டு 2 times of C. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா C கண்டுபிடிச்சி உங்களுக்கு அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கொடுங்க. வேன் ஷியர் டெஸ்ட் வந்து அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கூட QU ஈக்குவல் டு 2 times of C. ரெண்டுமே சேம் தானே. இது வந்து இது சாஃப்ட் கிளேக்கு, இது வந்து அது சேச்சுரேட்டட் கிளேக்கு சூட்டபிள். ஓகேங்களா? எஸ். அப்போ 2 times of டவ் தான் எங்களுக்கு வந்து 2C அப்படின்னு சொல்லிக்கலாம். டவ் ஈக்குவல் டு C. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் இது வந்து பாட்டம் சர்க்கிள் தானே. அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் அட் சென்டரில் நமக்கு எப்படி இருக்கும்? 0 இருக்கும், டாப்பில் மேக்ஸிமம் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து இதனோட டீட்டெயில்ஸை ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரென்த் அப்படிஸில் படிச்சிருக்கோம் டார்ஷனல் டாப்பிக்கில். ஓகே, அப்போ இதனுடைய ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்கும். சரிங்களா? வெர்டிக்கல் அதாவது ஹைட் டைரக்ஷன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். பாட்டம் டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு லீனியராக நமக்கு வந்து வேரியேட் இருக்கும் 0 to சென்டர். இது வந்து ஹைட்டில் டெப்த் வைஸ் நமக்கு வந்து ஷியர் இருக்கும். ஏன்னா எல்லாமே நமக்கு என்ன ஷியர் வந்து டச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த பிளேட் எப்படி இருக்குது? ரெக்டாங்கல் போர்ஷனுக்கு அதே மாதிரி தான் நமக்கு ஷியர் இருக்குது. இது எப்படி இருக்குது? சர்க்குலர் போர்ஷன் இருக்குது. அப்போ சென்டரில் 0, அப்போ 2 ட்ரையாங்கிள் முடிஞ்சிருச்சு. ஓகே, எஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த வேன் ஷியரில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன நமக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேன் ஷியர் டெஸ்ட் சூட்டபிள் ஃபார் சாஃப்ட் கிளே ஒன்லி. ஓகேங்களா? மோர் சென்சிட்டிவ் கிளேக்கு ஒன்லி. அப்போ டேரெக்டாக இதில் கண்டுபிடிக்க போகிறது நான் வந்து அன்ட்ரைன்டு ஷியர் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க போகிறேன் C ஆர் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் கண்டுபிடிக்க போகிறோம் டவ். அப்போ டவ் ஈக்குவல் டு C. அப்போ C இஸ் ஈக்குவல் டு டார்க் டிவைடட் பை d ஸ்கொயர் h by 2 divided by 12. இப்போ ரெண்டாவது ஃபார்முலா அது வந்து 1 way ஷியர். இப்போ 2 way ஷியர் 2 பிளேடும் உள்ள எம்படர்னு சொல்லிடுவான். 2 ஓகே ஃபுல் டெப்த் ஆஃப் தி ஃபுல் ஹைட் ஆஃப் தி பிளேட் இஸ் எம்படர் இன்டு தி சாம்பிள் அப்படின்னு சொல்லிடுவான். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. டார்க் டிவைடட் பை d ஸ்கொயர் h by 2 divided by 6 முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ வேன் ஷியர் டெஸ்ட் யூசிங் ஃபார் லிக்யூட் லிமிட் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ டார்க் அப்ளை பண்ணுறீங்க 6 degree per minute நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. வேறு நினச்சதெல்லாம் தெரிஞ்சு வேண்டியது இருக்கா? எஸ். டவ் ஈக்குவல் டு C. அப்படின்னா 2 டவ் ஈக்குவல் டு 2C. அப்போ 2C ஈக்குவல் டு QU முடிஞ்சிருச்சு. ஓகே, பிளேட் திக்னஸ் வந்து 1 mm வந்து எங்களுக்கு 3 mm வரல எங்களுக்கு வேரி ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? எஸ். அடுத்து பாருங்க, ட்ரையாக்சியல் விசஸ் அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த். ஓகே, இது ரெண்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? இது ரெண்டு பேரும் என்ன பார்க்கலாம்? இவர் சொல்லிட்டு அந்த ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் ஆல் டைப் ஆஃப் சாயில் சூட்டபிள். இவர் கிளே சாயில் மட்டும் தான் சூட்டபிள். இதில் வந்து எங்களுக்கு வந்து σ3 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபைன் ஸ்டேஜில் வந்து எங்களுக்கு 0. எதில்? அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்தில். இதில் வந்து எங்களுக்கு லேட்டரலி கன்ஃபைன்மெண்ட்டு இருக்குது. இதில் வந்து லேட்டரலி கன்ஃபைன்மெண்ட் எங்களுக்கு 0. ஓகேங்களா? எஸ். ஸோ laterally confined பார்க்கலாங்களா? ஓகே, laterally confined σ3 not equal to 0, laterally not confined σ3 is equal to 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? not using rubber, yes, rubber gasket used for confine the soil அப்படின்னா சாயில் வந்து கன்சல்டேட் ட்ரைன் டெஸ்ட் பண்ணுறோம், கன்சல்டேட் அன்ட்ரைன் டெஸ்ட் பண்ணுறீங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பேடை நம்ம வைப்பாங்க டெஸ்ட்டில். ஓகேங்களா? ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு சாயிலை வந்து கன்ஃபைன் பண்ணுறதுக்காக, போரோட்டர் விஷயம் வெளியே போகக்கூடாது அப்படின்றதுக்காக. சரிங்களா? எஸ். ஆல் டைப் ஆஃப் சாயில் சூட்டபிள். நான் வந்து கிளேக்கு மட்டும் தான் சூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு தேவையில்லை. ஓகே, எஸ்.
இதில் பாருங்கள். இப்போ இதில் விஷயம் என்னென்னா சிக்மா 3 செல் ப்ரெஷர் ஆர் கன்ஃபைனிங் ப்ரெஷர் நமக்கு 0ன்னு சொல்லிட்டோம். ஓகே, அப்போது ஒரு ஆக்சியல் டைரக்ஷனில் லோடு ஜஸ்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு லோடு ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா, அதுதான் நமக்கு டீவியேட்டர் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா, இப்போ இந்த டீவியேட்டர் ஸ்ட்ரெஸ் தான் நமக்கு வந்து QU. நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கணும், லோடு டிவைட் பை ஏரியா ஈக்குவல் டு அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து ஜஸ்ட் இங்கே சொல்லியிருக்கோம், ஒன்றும் கிடையாது, ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகே, எஸ். ஸோ அப்ளைடு ஸ்ட்ரெஸ் ஆர் அடிஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிக்மா டி இஸ் ஈக்குவல் டு அடிஷனல் ஸ்ட்ரெஸ் ஆர் அப்ளைடு ஸ்ட்ரெஸ் ஆர் பேக் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ், ரொம்ப 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 முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னா அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரைன்டு டெஸ்ட் எதுக்கு சூட்டபுள்? ஒரு அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரைன்டு டெஸ்ட் வந்து யாருக்கு சூட்டபுள் அப்படின்னா சேச்சுரேட்டட் கிளே. ஓகேங்களா, சேச்சுரேட்டட் கிளே சாயிலுக்கு சூட்டபுள். போர் ப்ரெஷர் மெஷர் ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம். ஓகேங்களா, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டு அனலைஸ் த ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் இன் தி பில்டிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அன்கன்சாலிடேட் அன்ட்ரைன் டெஸ்ட் சேச்சுரேட்டட் கிளே. கன்சாலிடேட்டட் ட்ரைன்டு டெஸ்ட் இது வந்து கிளேன்னு சொல்லிட்டீங்க, அன்கன்சாலிடேஷன் சொல்லிட்டீங்க, இது கன்சாலிடேஷன் சொல்கிறீங்க, அன்ட்ரைன்டு சொல்லிட்டீங்க, இது ட்ரைன்டு சொல்கிறீங்க. அப்போ CD டெஸ்ட் கன்சாலிடேட் ட்ரைன் டெஸ்ட் யார் சூட்டபுள்னா ரீடைனிங் வால் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் அனாலிசிஸ் இன் ரீடைனிங் வால் சாண்டி சாயிலுக்கு சூட்டபுள். ஓகேங்களா, கன்சாலிடேட் ட்ரைன் டெஸ்ட் சாண்ட் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் இன் ரீடைனிங் வால். ஓகேங்களா, இது வந்து மோர் டைம் எடுத்துக்கும். ஆமாம், ஏன் எடுத்துக்காது? கன்சாலிடேட் இது நான் கன்சாலிடேட் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமே, இது அன்கன்சாலிடேட் இது நான் வெயிட் பண்ண தேவையில்லை, 5 to 10 நிமிஷம் கண்டுபிடிச்சிடும். விச் ஒன் இஸ் த குவிக் டெஸ்ட்? அன்கன்சாலிடேட் அன்ட்ரைன் டெஸ்ட். விச் டெஸ்ட் இஸ் டேக்கிங் த மோர் டைம்? more time is taken for consolidated train test. அப்போ consolidated train test அது ஒரு மீடியம் டெஸ்ட். ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் அனாலிசிஸ் இன் எர்த் டேம் அப்படின்னா இட் இஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் அனாலிசிஸ் இன் எர்த் டேம் சடன் ட்ரா டவுன் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எர்த் டேம் படிச்சிருக்கோம் இல்லையா, சடன் ட்ரா டவுன் கேஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும்? சேச்சுரேட் கண்டிஷன் இருக்கும். சேச்சுரேட்டட் கேஸ் அப்படிங்கும் ஃபுல்லி சம்மர்ஜ் கேஸ் அப்படிங்கும்போது காமா டேஷ் நம்ம போட்டு கண்டுபிடிப்போம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் அனாலிசிஸ். நம்ம படிப்போம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் அனாலிசிஸ் தனியாக ஒரு டாப்பிக்கே இருக்குது, படிக்கலாம். சரிங்களா, எஸ், இந்த 1 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போர் ப்ரெஷர் பெராமீட்டர். ஓகேங்களா, ஓகே, இந்த பேஜ் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாம் அப்போ. ஓகே, ஸோ அப்போ ஸ்கிம்டன் போர் ப்ரெஷர் பெராமீட்டர். ஓகே, ஸோ ஸ்கிம்டன் போர் பெராமீட்டர் வராரு. அப்போ எதுக்கு நீங்களாம் வந்து போர் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுறது ஒன்றும் செட் ஆகலை. நான் வந்து ஸ்கிம்டன் அப்படின்ற ஒரு வந்துட்டார் ப்ரெஷர், அதாவது கோஎஃபிஷியன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரெஷர் ஆர் கன்ஃபைனிங் ஸ்டேஜில் ஃபஸ்ட் ஸ்டேஜில் எப்படி வந்து போர் ப்ரெஷர் வந்து affected with respect to of cell pressure or confining pressure. ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன சொன்னோம்? shear stage. ஓகேங்களா, ஸோ based on with respect to of shear stage அப்படிங்கும்போது deviator stress வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்துட்டார். சரிங்களா, வாங்க. ஸோ U measuring 2 stage அப்படின்னு சொல்கிறோம். அதாவது போர் வாட்டர் ப்ரெஷர் மெஷரிங் இன் 2 ஸ்டேஜ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செல் ப்ரெஷர் ஸ்டேஜ் ஆர் கன்ஃபைனிங் ப்ரெஷர். அப்போது போர் ப்ரெஷர் பேராமீட்டர் B ஈக்குவல் டு ஸ்கிம்டன் போர் ப்ரெஷர் பேராமீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சேஞ்ச் இன் போர் வாட்டர் ப்ரெஷர் in cell, okay, in confining stage divided by change in the cell pressure அப்படின்னு சொல்கிறோம். change in the cell pressure இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா change in the pore water pressure in confining stage divided by change in the cell pressure or confining pressure அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 ஸ்டேஜ் வச்சுக்கிட்டு. ஓகேங்களா, அப்போ இதோட வேல்யூஸ் வேரி ஃப்ரம் 0 to 1. அப்போ 0 அப்படின்னா நமக்கு போர் வாட்டர் ப்ரெஷர் இருக்காது, ட்ரை சாயில் 1. ஓகேங்களா, 0. ஓகே, 1 அப்படிங்கும்போது ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயிலுக்கு 2 ஈக்குவலாக இருக்கும், 1. ஓகேங்களா, அன்ட்ரைன்டு கிளே அப்படின்றோம். சேச்சுரேட்டட் அன்ட்ரைன்டு கிளே தான் நம்ம போர் வாட்டர் ப்ரெஷர் ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படின்னா சேச்சுரேஷன் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ், sorry, volume of water divided by the volume of the voids. ஓகேங்களா, அதான் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், வால்யூம் ஆஃப் வாட்டர் divided by the volume of voids அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ரிலேஷன் ஞாபகம் வச்சு நம்ம வச்சுக்கலாம். அப்போ ட்ரை சாயிலுக்கு வேல்யூ நமக்கு என்ன ஆகும்? வால்யூம் ஆஃப் வாட்டருக்கு 0. ஃபுல்லி சேச்சுரேட் சாயிலுக்கு வால்யூம் ஆஃப் வாட்டர் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் 2 ஈக்குவல் ஆகி போயிடும். ஓகேங்களா, அப்போ the values varies from 0 to 1. 1 மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. The pore water pressure P, Skimton pore water pressure P values varies from 0 to 1. முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, எஸ். ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்னு சொல்லுங்க? shear stage. ஓகேங்களா, shear stage ஆர் அடிஷனல் ப்ரெஷர் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். shear stage ஆர் அடிஷனல் ப்ரெஷர் ஆர் டிவியேட்டர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டேரெக்டாக ஏ கண்டுபிடிக்காமல் ஏ பார் அப்படின்றாரு. இது 2 டிபெண்ட் பண்ணி தான் வரும். சரிங்களா, ஏ பார் ஈக்குவல் டு ஏ டாட் பி. ஓகேங்களா, நமக்கு ஏ தான் நமக்கு வேணும். அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஷியர் ஸ்டேஜில் வரக்கூடிய, அதாவது செகண்ட் ஸ்டேஜ், ஓகே, டீவியேட்டர் ஸ்டேஜில் வரக்கூடிய சேஞ்சஸ். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஏ பார் ஈக்குவல் டு ஏ டாட் பி. அப்போ அதனோட வேல்யூ என்ன? அப்போ ஏ பார் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் போர் வாட்டர் ப்ரெஷர் இன் டீவியேட்டர் ஸ்டேஜ் டிவைடட் பை சேஞ்ச் இன் ஸ்ட்ரெஸ் இன் டீவியேட்டர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் என்னோட வேல்யூ. அப்போ டேரெக்டாக டெல்டா யூ, அப்போ டெல்டா யூ ஈக்குவல் டு வாட் இஸ் delta U அப்படின்றது total pore water pressure, change in total pore water pressure is equal to change in pore water pressure in first stage, cell pressure or confining stage, change in pore water pressure in second stage, deviator stage or additional pressure stage or shear stage. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அப்போ இந்த வேல்யூ நமக்கு பாருங்க, இங்கிருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்க எடுத்து போட்டாரு. இதெல்லாம் கேட்டதில் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? எஸ். அப்போ deviator stage அப்படின்றவங்க பாருங்க, சேஞ்ச் இன் டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ் நமக்கு என்ன சொல்லலாம்? சிக்மா 1 மைனஸ் சிக்மா 3. அப்போ சேஞ்ச் இன் சிக்மா 1 எவ்வளவு, சேஞ்ச் இன் சிக்மா 3 எவ்வளவு, ரெண்டையும் கழிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த வேல்யூ வந்து, இந்த ஏவோட வேல்யூ வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து நெகட்டிவும் போகும். எப்படி நெகட்டிவ் போகுதுன்னு பாருங்க. அப்போது சேஞ்ச் இன் போர் வாட்டர் ப்ரெஷர் இன் டிவியேட்டர் ஸ்டேஜ், ஓகேங்களா? அப்போது டென்ஸ் ஆயில், ஒரு டென்ஸ் ஆயிலுக்கு போர் வாட்டர் ப்ரெஷர் இருக்குமா? இருக்காது, ஜீரோவாக இருக்கலாம். அது டென்ஸ் ப்ரெஷர் பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப வந்து டென்ஸாக இருக்கும். அப்போ போர் வாட்டர் ப்ரெஷர் நெகட்டிவ் கூட வர வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அப்போ சேஞ்ச் இன் போர் வாட்டர் ப்ரெஷர் நெகட்டிவ். அப்போ யாருக்கு நெகட்டிவ் போக வாய்ப்பு இருக்குது? டென்ஸ் சாயில் ஆர் ஓவர் கன்சாலிடேட்டட் கிளே, டென்ஸ் சாயில் ஆர் டென்ஸ் சாண்ட் ஓவர் கன்சாலிடேட்டட் கிளேக்கு நெகட்டிவ் கூட வாய்ப்பு இருக்குது. அதுதான் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -0.5 அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு? -0.5, ஓகேங்களா? இந்த வேல்யூஸ் ஏ லெஸ் தென் 0 ஆர் கிரேட்டர் தென் 1. அப்போ கிரேட்டர் தென் 1 கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவர் யாருக்கு? லூஸ் ஆயில், வெரி லூஸ் ஆயில். அப்போ வெரி லூஸ் ஆயில் அவர் நார்மலி கன்சாலிடேட்டட் கிளேன்னு சொல்லுவோம். அப்போ நார்மலி கன்சாலிடேட்டட் கிளேக்கு வேல்யூ கோயிங் டு கிரேட்டர் தென் 1 ஆல்சோ. அது எவ்வளோ போகும் அப்படின்னா 3 வரும் நமக்கு போகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட் இது, ஓகேங்களா? ஓகே, இந்த ஸ்கிம்டன் போர் ப்ரெஷர் பேராமீட்டர் P வேல்யூ வேரியஸ் ஃப்ரம் 0 to 1. The normally consolidated clay, the pore water pressure in second stage, A value going to normally consolidated clay, negative also. Normally consolidated clay is a positive greater than 1 also is correct. Over consolidated clay, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இங்கே தான் நீங்கள் ரிலேஷன் பண்ணணும். போர் வாட்டர் ப்ரெஷர் தான் நம்ம ரிலேஷன் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா போர் வாட்டர் ப்ரெஷர் வந்து 0 ஆயிடுவாங்க டென்ஸ் ஆயிலுக்கு, சரிங்களா? எஸ். லூஸ் ஆயிலுக்கு 0 ஆகாது, கிரேட்டர் தென் அதிகம் வர வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? எஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிம்டன் போர் ப்ரெஷர் பேராமீட்டருடைய ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட், அதாவது போர் வாட்டர் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கொஷின், ஓகேங்களா? ஒரு கொஷின் கேட்டாங்க. என்ன அப்படின்னா, இனிஷியல் போர் வாட்டர் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு UI அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபைனல் கொடுத்துட்டாங்க. அப்போ எப்படி நம்ம சிக்மா டேஷ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டோட்டல், ஓகேங்களா, டோட்டல் ப்ரெஷர், இந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டோட்டல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா 1 மைனஸ் ரெண்டையும் கூட்டி நமக்கு கழிச்சுக்க வேண்டியதான். டோட்டல் போர் வாட்டர் ப்ரெஷர் என்னன்னு பார்த்துக்க வேண்டியதான். அதே மாதிரி சிக்மா 3ல இப்போ இது ரெண்டையும் கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ் நமக்கு சிக்மா டி கிடைச்சிடும், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்? நார்மல் ஸ்ட்ரெஸ் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். அப்போ டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 இன்டூ சைன் 2 டீட்டா, ஓகேங்களா? அப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 ப்ளஸ் ஆர் மைனஸ், சாரி ப்ளஸ் ஆர் மைனஸ் மேஜர் அண்ட் மைனர், ஓகேங்களா? சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 இன்டூ காஸ் 2 டீட்டா. இந்த டீட்டா வேல்யூ கொடுத்துட்றாங்க. அப்போ இதில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னது? டவு மேக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ், சரிங்களா? இப்போ இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் உங்களுக்கு இந்த டவு மேக்ஸ் ஆக்சுவல். அப்போ இதில் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் ஒன்று பையாக இருக்கலாம், இல்லைனா சியாக இருக்கலாம், சரிங்களா? ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? அப்போ சிக்மா 1 டேஷ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா 1 டிவைட் பை மியூ, இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சுது, ஓகே? அப்போ சிக்மா 3 இஸ் ஈக்குவல் டு சிக்மா 3 டிவைட் பை மியூ. அப்போ சிக்மா 1 ஈக்குவல் டு சிக்மா 3 tan ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நமக்கு எந்த ஃபார்முலா சேம், இதனுடைய டாப்பிக்கும் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் டாப்பிக்கும் மோரலஸ் நமக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும், சரிங்களா? ஏன்னா மோர் சர்க்கிள் அப்படிங்கும்போது ரெண்டு கான்செப்ட்டும் சேம் தான், ஓகே? அப்போ எஃபெக்டிவ் கண்டிஷன், அப்போ ஒரு எஃபெக்டிவ் கண்டிஷனில், ஓகே, இது தனி அப்போ, ஓகே, ஒரு எஃபெக்டிவ் கண்டிஷனில் அப்போ போர் வாட்டர் ப்ரெஷர் கழிச்சிட்டு நம்ம ஃபார்முலா எழுதும்போது சிக்மா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ், சிக்மா 3 எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ், tan ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 2 tan ஆல்ஃபா. அப்போ பேலன்ஸ் மெத்தட் எல்லாமே நமக்கு சேம் தான், சரிங்களா? எஸ். ஸோ இது ஒரு செப்பரேட் டாபிக், நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இந்த நார்மல் அண்ட் லூஸ் சாண்ட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா, நமக்கு ஒரு லூஸ் சாண்ட் எப்படி இருக்கும் நமக்கு, அதாவது நார்மலி கன்சாலிடேட்டட் கிளே அப்படிங்கும்போது நமக்கு இட் இஸ் லைக் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் கண்டிஷன், அதாவது ரொம்ப சாஃப்டாக தான் நமக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ இதனுடைய ஸ்ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 50% இருக்கும், ஓகேங்களா? நார்மலி கன்சாலிடேட்டட் கிளே ஸ்ட்ரெயின், பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வேல்யூஸ் மோர் தென் 50% அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? அதாவது பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு 10 to 15 டைம்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின். இது நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் டிஸில் படிச்சிருக்கோம். மோர் தென் 50% அப்படின்னா நமக்கு இதெல்லாம் போகும், இது டக்டைலிட்டி தான் போகும் நமக்கு, சரிங்களா? கிரேட்டர் தென் 5% நம்ம டக்டைல் மெட்டீரியல் நம்ம சொல்லிடுறோம். லூஸ் அண்டு டென்ஸ் சாண்ட் அப்படின்னா, சார் லூஸ் அண்டு நார்மலி கன்சாலிடேட்டட் கிளே,
இது நமக்கு எப்படின்னா பல்ஜிங் மாதிரி நமக்கு கேட் ஆகும் ஓகேங்களா. இது லைக் பல்ஜிங் ஓகேங்களா. டியூ டு செல்ஃப் வெயிட் ஆர் லோட் நமக்கு பல்ஜிங் ஆகும். அடுத்து வந்து செமி பிரிட்டில் ஆர் மீடியம் அப்படின்னு சொல்லலாம். செமி பிளாஸ்டிக் ஓகேங்களா. இது எப்படின்னா செமி பிரிட்டில் ஆர் பிளாஸ்டிக், செமி பிரிட்டில் ஆர் மீடியம் பிளாஸ்டிக். அப்போ இதனுடைய ஸ்ட்ரெயின் வேல்யூ எவ்வளோனா 5 to 15% நமக்கு வேரி ஆகும். ஸோ அப்போ இதனுடைய ஃபெயிலியர் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்டாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து வந்து டென்ஸ் சாண்ட். டென்ஸ் சாண்ட் இஸ் பர்ஃபெக்ட்லி பிரிட்டில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஸ்ட்ரெயின் வேல்யூ லெஸ் தென் 5%. இப்போ ஃபெயிலியர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷியர் பிளேன் வந்து 45 டிகிரி நமக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ், இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஷியர் ஃபெயிலியர் இஸ் 45 டிகிரி ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ், இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா இது ஒரு கேசஸ். என்ன கேஸ் அப்படின்னா நமக்கு பேஸ்ட் ஆன் போர் வாட்டர் ப்ரெஷர், பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரெயின் வேல்யூ, பேஸ்ட் ஆன் தி வாய்ட் ரேஷியோ வேல்யூ பேஸ் பண்ணி இந்த நார்மலே கன்சாலிடேட் கிளேமும் அடுத்தது ஓவரி கன்சாலிடேட் கிளேமும் நமக்கு வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, பார்க்கலாங்களா? எஸ், இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இதை நமக்கு வந்து பாயிண்ட், கிரிட்டிக்கல் பாயிண்ட், போர் வாட்டர் ப்ரெஷருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ சடனாக இது வந்து இங்கே நார்மலி கன்சாலிடேட் கிளே, இது வந்து எங்களுக்கு ஓவர் கன்சாலிடேட் கிளே அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம். வாட்டர் ஆட் பண்ணால் இனிஷியலாக நமக்கு என்ன ஆகும், எந்த சைடில் இருந்தால் போர் வாட்டர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக ரெண்டு சைட்லையும் போர் வாட்டர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ தான் மெஷின் வரும். போர் வாட்டர் ப்ரெஷர் நமக்கு வந்து வாய்ட்ஸை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா டென்ஸ் சாண்டில் குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? எஸ், லூஸ் சாண்டில் போர் வாட்டர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா, ஏன்னா அது வந்து வாய்ட்ஸ் அதிகமாக இருக்குது. போர் வாட்டர் ப்ரெஷர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இதில் நார்மலி கன்சாலிடேட்ல ஆர் லூஸ் சாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 more கொஸ்டின். இந்த டயக்ராம் கேட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஐஇஎஸ்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸு. ஓகே, ஸோ அப்போ பாசிட்டிவ், அப்போ போர் ப்ரெஷர் வாட்டர் இஸ் இன்க்ரீசிங் கண்டினியூஸ்லி இன் லூஸ் சாண்ட், இனிஷியலி இன்க்ரீசிங் தென் டிக்ரீசிங் இன் டென்ஸ் சாண்ட் ஆர் நார்மலி ஓவர் கன்சாலிடேட் கிளே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது. ரெண்டாவது போலாமா? அடுத்து பாருங்கள் ஸ்ட்ரெயின் வேல்யூ. ஓகே, ஒரு நார்மலி கன்சாலிடேட் கிளே, இது வந்து ஒரு டென்ஸ். ஓகே, ஓவர் கன்சாலிடேட் கிளே, லோட் அப்ளை பண்ணுறீங்க. லோட் அப்ளை பண்ண நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆக வாய்ப்பு இருக்குது லோடுனால. அப்போ இனிஷியலி போத் டிக்ரீசிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். போத் டிக்ரீசிங் அப் டு சம் பாயிண்ட், ரெண்டுமே நமக்கு என்ன டிக்ரீஸ் ஆகுது. இப்போ டென்ஸ் சாண்ட் ஓகேங்களா, டென்ஸ் சாண்ட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இனிஷியலி வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ லூஸ் சாண்ட் நமக்கு என்ன ஆகும், கண்டினியூஸ்லி டிக்ரீசிங் அண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இனிஷியலி டிக்ரீசிங் கண்டினியூஸ்லி அண்டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஒரு லூஸ் சாண்ட் ஃபஸ்ட் நமக்கு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, டிக்ரீஸ் ஆகிடுச்சு, பர்டிகுலர் பாயிண்டில் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இனிஷியலி டிக்ரீசிங் தென் கான்ஸ்டன்ட் ஃபார் தி லூஸ் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். லூஸ் ஆயில். ஓகே, லூஸ் சாண்ட் ஆர் நார்மலி கன்சாலிடேட் கிளே. இந்த வேல்யூ என்ன, இனிஷியலி டிக்ரீசிங் தென் இன்க்ரீசிங் அப்படின்னு சொன்னோம். இனிஷியலி டிக்ரீசிங் தென் இன்க்ரீசிங் ஃபார் தட் டென்ஸ் சாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 more கொஸ்டின். ஓகே, ஸோ லூஸ் ஆயில் வந்து இனிஷியலி டிக்ரீசிங் தென் கான்ஸ்டன்ட், டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி டிக்ரீசிங் தென் இன்க்ரீசிங். ஓகே, இனிஷியலி டிக்ரீசிங் தென் இன்க்ரீசிங். ஸ்ட்ரெயின் வேல்யூ சேஞ்ச் இன் லென்த் ஒரிஜினல் லென்த். அடுத்து வந்துங்க, ஸோ திஸ் இஸ் கிரிட்டிக்கல் வாய்ட் ரேஷியோ. ஓகேங்களா, வாய்ட் ரேஷியோ பேஸ் பண்ணி சேம் அதே ஸ்ட்ரெயின் தான். ஓகேங்களா, சேம் அதே ஸ்ட்ரெயினே தான் நமக்கு வரும், வேறு எதுவும் வராது. ஸோ அப்போ நமக்கு என்ன பாருங்கள், ரெண்டுமே இனிஷியலி டிக்ரீசிங்காக. லூஸ் ஆயில் நமக்கு என்ன ஆகும், இனிஷியலி டிக்ரீசிங் தென் கான்ஸ்டன்ட். அதே பாருங்கள், தென் இது நமக்கு என்ன, லூஸ் ஆயில் இனிஷியலி டிக்ரீசிங் தென் கான்ஸ்டன்ட் லூஸ். ஓகேங்களா, இனிஷியலி டிக்ரீசிங் தென் கான்ஸ்டன்ட் லூஸ். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி டிக்ரீசிங் தென் இன்க்ரீசிங் அப்படின்னா இனிஷியலி டிக்ரீசிங் தென் இன்க்ரீசிங் மீன்ஸ் நெகட்டிவ் சைடில் இன்க்ரீசிங் நமக்கு இது. ஓகேங்க, வாய்ட் ரேஷியோ நெகட்டிவ் சைடு இன்க்ரீசிங். ஒரு டென்ஸ் சாண்டுக்கு வாய்ட் ரேஷியோ எப்படி இருக்கும், கிரிட்டிக்கல் வாய்ட் ரேஷியோட கம்மியாக தானே இருக்கும். எஸ், அப்போ டிக்ரீசிங். ஒரு லூஸ் சாண்டுக்கு வாய்ட் ரேஷியோ எப்படி இருக்கும், கிரிட்டிக்கல் வாய்ட் ரேஷியோட வாய்ட் ரேஷியோ நமக்கு எப்படி அதிகமாக இருக்கும், தென் இன்க்ரீசிங். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் நமக்கு இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸ்ட்ரெயினுக்கும் இதுவும் சேம் தான். இனிஷியலி ஸ்ட்ரெயின் இஸ் டிக்ரீசிங் தென் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி பாருங்கள், இனிஷியலி டிக்ரீசிங் தென் கான்ஸ்டன்ட் ஃபார் லூஸ். இது இனிஷியலி இஸ் டிக்ரீசிங் தென் இன்க்ரீசிங். இதே மாதிரி இனிஷியலி இஸ் டிக்ரீசிங் தென் இன்க்ரீசிங். ஓகே, சேம், போத் ரெண்டுமே நமக்கு வந்து சேம் தான். ட்ரிவியல் கண்டிஷன் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் 0, the angle of internal friction is more அப்படின்னா. எஸ், ஸோ அப்போ ட்ரிவியல் கண்டிஷன், ட்ரிவியல் சொல்யூஷனாக நம்ம தெரிஞ்சிச்சு. ட்ரிவியல் சொல்யூஷனாக எதுனா நமக்கு 0 தான், நமக்கு ஸ்ட்ரெஸ் இஸ் 0, the angle of internal friction is more அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஷியர் ஸ்ட்ரெஸ் அந்த இடத்துல இருக்காது நமக்கு. ஓகே, எஸ், ட்ரிவியல் சொல்யூஷன். நெக்ஸ்ட்
ஸோ இந்த கன்சாலிடேட் ட்ரைன் டெஸ்ட், கன்சாலிடேட் அன்ட்ரைன் டெஸ்ட், நார்மலி கன்சாலிடேட் கிளே, ஓவர் கன்சாலிடேட் கிளே, பிளாஸ்டிக் கிளே. ஸோ இதனுடைய டயக்ராம்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து கிராஃபிக்கல் ரிப்ரசன்டேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். கண்டிப்பாக அதை கேட்பாங்க. எக்ஸ்பெக்டேஷன் கன்ஃபார்ம் கொஸ்டின், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேங்களா? எஸ். ஒரு பிளாஸ்டிக் கிளே, ஒரு பிளாஸ்டிக் மெம்பருக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் எப்படி போகணும், நேராக லைன் போயிட்டே இருக்குமா, அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் சி மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஓகே ஓகே. இப்போ என்னென்ன அப்படின்னா அடுத்தது, எஸ், ஸோ ஒன்லி கொகிஷன் கிளே சாயில் மட்டும்தான் இது சூட்டபுள். என்ன கிளேன்னு சொல்ல மாட்டேன், பிளாஸ்டிக் கிளே, அவ்வளோதான். ஓகேங்களா? எஸ். அடுத்து வந்து பாருங்கள், ஒரு டென்ஸ் சாண்ட். ஓகேங்களா? டென்ஸ் சாண்ட் பிஹேவ் லைக் சி பை சாயில் அப்படின்னு சொல்கிறோம். டென்ஸ் சாண்ட் பிஹேவ் லைக் சி அண்டு டென்ஸ் சாண்ட் பிஹேவியர். டென்ஸ் சாண்ட் பிஹேவியர் வந்துன்னா சி அண்டு ஓவர் கன்சல்டேட் கிளே அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா? எஸ். டென்ஸ் அண்ட் பிஹேவ் லைக் சி பை சாயில் ஓவர் கன்சல்டேட் கிளேன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுக்கலாம். செட்டில்மெண்ட் இஸ் வெரி லெஸ். அப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சியோட வேல்யூ இருக்கும், நமக்கு பையோட வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? ஓவர் கன்சல்டேட் கிளேக்கு சியோட வேல்யூ இருக்கும், பையோட வேல்யூ இருக்கும். ஸோ அதோட ரிசல்ட் வந்து இப்படி தான் நமக்கு இருக்கும். லூஸ் சாண்ட் வந்து நார்மலி கன்சல்டேட் கிளே. அப்போ சாஃப்ட் கிளே, நார்மலி கன்சல்டேட் கிளே செட்டில்மெண்ட் அதிகமாக இருக்கும். டிபெண்டிங் அப்பான் தெர் இஸ் நோ ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் எங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? அப்போ நான் டிபெண்டிங் அப்பான் யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பேன், ஒன்லி ஆங்கிள் ஆஃப் கரெக்ட் தான். எங்களுக்கு ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா பை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன். ஓகேங்களா? சியோட வேல்யூ எங்களுக்கு வந்து 0. லூஸ் சாண்ட் பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ். நான் மாற்றி சொல்லிட்டேன் இந்த இடத்துல. எஸ். ஸோ அப்போ ஓவர் கன்சல்டேட் கிளே, அதாவது ஓவர் கன்சல்டேட் கிளே டிபெண்டிங் அப்பான் சி அண்டு பை. நார்மலி கன்சல்டேட் கிளே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லூஸ் சாண்ட் மாதிரி இருக்கும், ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன். நார்மலி கன்சல்டேட் கிளே, கன்சல்டேட் ட்ரைன் சரி, கன்சல்டேட் அன்ட்ரைன் டெஸ்ட். இது நார்மலி கன்சல்டேட் கிளேன்னு சொல்லிட்டாங்களே, முடிஞ்சிருச்சு. நார்மலி கன்சல்டேட் கிளே போத் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷியர் வந்து 0, சியோட வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஒரு டென்ஸ் சாண்ட் பிஹேவ் லைக் சி அண்ட் பை வேல்யூ, லூஸ் சாண்ட் ஒன்லி ஃபார் பை வேல்யூ, தெர் இஸ் நோ கொகிஷன். ஓகே. பிளாஸ்டிக் கிளேக்கு வந்து சி, இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ். இது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைஆக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட்டில் ஒரே நிமிஷம். எஸ். ஸோ இந்த ட்ரைஆக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட்டில் ஸோ ரப்பர் கேஸ்கட் யூஸ்ட் இன் கன்ஃபைன்ட் அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த ரப்பர் கேஸ்கட் ஆர் ரப்பர் பிளேட், ஓகே, ஸோ அந்த போரஸ் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன இடத்துல யூஸ் பண்ணால் போர் வாட்டர் ப்ரெஷர் எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எஸ். ஸோ இதை முடித்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முடிஞ்சது. கன்ஃபார்ம் ஒரு 2 மார்க் கொஸ்டின், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே, ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஓகே. எஸ். ஸோ போரஸ் பிளேட். ஸோ அந்த போரஸ் பிளேட்னா என்ன? இது ஒரு பிளேட்டுங்க, பெரிய விஷயம் கிடையாது. அதில் சின்ன சின்னதாக அந்த மாதிரி ஹோல் இருக்கும், அவ்வளோதான். இது வந்து டெஸ்ட் சாம்பிள் பாட்டத்தில் வச்சுன்னா போர் வாட்டர் ப்ரெஷர்லாம் கீழே போகும். வைக்கல அப்படின்னா போர் வாட்டர் ப்ரெஷர் உள்ளே இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? வச்சா நமக்கு என்ன ஆகும், போர் வாட்டர் ப்ரெஷர் 0 அட் பாட்டம். வைக்கல அப்படின்னா போர் வாட்டர் ப்ரெஷர் மேக்ஸிமம் அட் பாட்டம் ஆர் டாப், டிபெண்டிங் அப்பான் தி பொசிஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். எஸ். So test with the porous plate. The porous is normal plate with hole used for control the pore pressure அப்படின்னு சொல்லலாம். used for control the pore pressure. Okay. Yes. So no plate at bottom. ஓகேங்களா? no plate at bottom. ஓகே. சாம்பிளில் பிளேட்டே கிடையாது எங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ பாட்டத்துலையும் கிடையாது, டாப்லையும் கிடையாது. அப்போ எப்படி இருப்பாங்க எங்களுக்கு? போர் ப்ரெஷர் அட் மேக்ஸிமம் அட் பாட்டம். ஓகேங்களா? பிளேட்டே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ பிளேட்டே நான் வைக்கல. ஓகேங்களா? அப்போ போர் ப்ரெஷர் நமக்கு என்ன அந்த ட்ரெயின் ஆகலை, உள்ள ப்ரெஷர் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் எங்களுக்கு இருக்கும். ரெண்டுமே வந்து மேக்ஸிமம். பிளேட் அட் பாட்டம், போரஸ் பிளேட் வச்சுருக்கேன். சரிங்களா? இது நமக்கு டவுட்டாக இருக்க மாதிரி இருக்குது. நோ பிளேட்னு சொல்லிட்டீங்க, போர் வாட்டர் ப்ரெஷர் இல்லைன்னு நினச்சிக்கக்கூடாது. சரிங்களா? அது போரஸ் பிளேட் அது. ஓகேங்களா? போரஸ். ஓகே, ஹோல் இருக்கக்கூடிய பிளேட். பிளேட் அட் பாட்டத்தில் பிளேட் வச்சுருக்கீங்க. அப்போ தண்ணி பூரா கீழே ட்ரைன் ஆகி போயிருமோ. அப்போ போர் ப்ரெஷர் நமக்கு என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். மினிமம் அட்டு சென்டராக இருக்கும், மேக்ஸிமம் அட்டு டாப்பாக இருக்கும். ஏன்னா மேலே எங்களுக்கு பிளேட்டு கிடையாது. சரிங்களா? பிளேட் அட்டு டாப் சேம், அப்படியே வைஸ் வருஷா. இது u = 0. ஏன்னா அந்த இடத்துல பிளேட் நான் வச்சிருக்கேன், பாட்டத்தில் பிளேட் இல்லை, மேக்ஸிமம். ரைட். பிளேட் அட்டு போத் டாப் அண்ட் பாட்டம். இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க ஐஏஎஸ்ல. இந்த பிளேட் தான். ஏன்னா இந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? டிஎன்பிசி ஏயில் கேட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஓகே. பிளேட் அட்டு டாப் அட்டு பாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. டாப் அண்டு பாட்டம் அப்படிங்கும்போது மேலேயும் பிளேட் வச்சுருக்கீங்க, கீழேயும் பிளேட் வச்சுருக்கீங்க. அப்படியே ஃபஸ்ட்டோடைய அப்படியே ஆப்போசிட் வந்துடுவார். அப்போ டாப் அட்டு 0, பாட்டமும் 0, மேக்ஸிமம் அட்டு சென்டர். ஓகே. ரொம்ப 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 முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகே. எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 பேஜ் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 ஹவருக்கு மேலே வீடியோ வந்துருச்சு. பட் இருந்தாலும் ஓகே, இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிளாஸ் நீட்டாக நமக்கு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
earth pressure, retaining wall. Okay, what is earth pressure at rest? Retaining wall na enna, active earth pressure na enna? ஓகேங்களா, முதல்ல the earth pressure na enna first என்னன்னா geological formation of the soil given same lateral earth pressure due to given some lateral earth pressure due to self weight of the soil. Geological formation of soil தான் நமக்கு pedogenesis அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதோட கிளாசிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்களா? வெதரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன் அண்ட் அப்கீவல், சீக்வன்ஸ் ஆஃப் தி ப்ராசஸ் வந்து 1 மார்க் क्वेश्चन கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்திருக்கோம். சரிங்களா? ஸோ எர்த் பிரஷர் ரெஸ்ட்ல எப்படி இருக்கும், ஆக்டிவ் எர்த் பிரஷர், பாசிவ் எர்த் பிரஷர், இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டீடைலா பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், thank you so much and all the very best.